பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழிதென்று நன்னினர்வாள் செயந்தருங்கேத்தி ராமானுஜ முனிதாளின மேல் உயர்ந்த குணத்தை திருவரங்கத் தமுதோங்கம் அன்பாள் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதைச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தால் முனிதந்த நூற்பெற்று சாவித்திரி என்ற முன்பொருளை கலிதந்த செஞ்சில் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமதாகிய புண்ணியனே சொல்லின்றக கொண்டு உனதனிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் நண்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே மொய்த்தவின் தீவினையால் பல்லுடல் தரும் மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன் உடனாள்கள் எல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் கொலைச் சமயங்கள் நிலைத்தவிய கைத்தவஞானத்து ராமானுஜன் என்னும் கார்தன்னையே. இந்த பாசுரமானது ராமானுஜன் நூற்றந்தாதிலே ஆச்சரியமான பாசுரம், 24வது பாசுரம். இந்த பாசுரத்திலே சுவாமி திருவரங்கத்தமுதனார் இதற்கு முன்னாடி பாசுரத்திலே, அதாவது வைப்பாய் வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே, அந்த பாசுரத்திலே தான் அந்த எம்பெருமானாரை தன்னுடைய நெஞ்சிலே வைத்தேன், அது அபத்தியகரமாகுமோ, ஏதோ ஆபத்து வந்துவிடுமோ என்கிற நிலையோடு இதுக்கு முந்தின பாசுரத்தை முடித்தார். வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கணி ராமானுஜனை இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன் மஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இதவன் மொய்க்குழக்கே அப்படின்னு வஞ்சனியில் வைத்தேன். அது மட்டும் இல்ல, ஒப்பாரில்லாத அருவினையேன், நிறைய பாவங்கள் பண்ணினேன், அந்த பாவங்கள் சரீரத்துக்கு நெஞ்சும் சரியில்லை அப்படின்னு தெரிவித்தார். அதனால் எனக்கு பாடுவதற்குண்டான யோக்கியத்தை அற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு தெரிவித்தார். இந்த பாட்டு வந்த உடனே பாடுவதற்கு நானே யோக்கியதை படைத்தவன் சொன்னார். உடனே அங்க இருக்கிறவாரெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டார். இத்தனை நாள் நீங்க பாடுறதுக்கு யோக்கியதை இல்லைன்னு சொல்லிட்டு, இப்ப அது மட்டும் இல்ல, அருவினையேன் வஞ்சனெஞ்சி இத்தனையும் சொல்லிட்டு, இப்ப என்னமா நான் தான் பாடுறதுக்கு யோகியதை என்னமா சொல்லலாம்னா, அந்த ராமானுஜரை கண்டு கொண்டேன். எப்படி கொண்டு கொண்டேன்? எனக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா, மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன். அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா எய்த்தொழிந்தேன், அத்தனை தூரம் சிரமப்பட்டேன், எய்த்தொழிந்தேன். உணநாள்கள் எல்லாம் முன்னாடி நாட்கள்லாம், ஆனா இன்று கண்டு எந்தேன். எப்ப ராமானுஜர் திருவடியை பற்றினோனோ பொய்த்தவம் போற்றும் புலைச்சமயங்கள் நிலைத்தவிய கைத்தமஞானத்து, அந்த ராமானுடைய அனுகிரகத்தாலே பொய்த்தவம் என்று சொல்லக்கூடிய புலச்சமயங்கள், அதாவது நாட்டிய நீசச் சமயங்கள், அப்படிப்பட்ட நீசச் சமயங்களை புலத்தெவிய அந்த லோகத்திலே இல்லாதபடி பண்ணக்கூடிய அந்த நிலையை புலச்செவிய கைத்தவன் ஞானத்து, அப்படிப்பட்ட ஞானம் இருக்கக்கூடிய அந்த கார் வல்லலை, அப்படிப்பட்ட கார் வல்லலை நான் அடைந்தேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசுரம் இந்த பாசுரம். இதுல கடந்த காலக்ஷேபத்திலே, நேற்றைய காலக்ஷேபத்திலே மணவாள மாவுடைய பதபதார்த்தம் என்ன, மணவாள மாவுடைய அவதாரிகை என்ன, இரண்டையும் அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு திரிலோகஞ்சியுடைய ஆச்சரியமான அவதாரிகை, அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான அவதாரிகை. அந்த அவதாரிகளை என்ன தெரிவிக்கிறான்னா, இந்த வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவேன் சொன்னேனே, அந்த மாதிரி சொன்னதுக்கு நீர் என்னமா இங்க வந்து நீர் வந்து இந்த ராமானுஜரை பாடலாம் என்று சொல்லச்சியே, இல்ல வாஸ்தவம் தான் நீ கேட்கறது. மொய்த்த வல்வினையால் மொய்த்த என் தீவினையால் பல்லுடல், பெரிய தீவினை பண்ணியிருக்கேன். என்னமா தீவினைனா சாமானியப்பட்ட தீவினை அல்ல, என்ன லோகோ பின்னருச்சிக்குன்னு சொல்லுவா. அப்ப பின்னருச்சிக்குன்னா அவரவர்கள் தங்கள் தங்கள் இனத்துக்கு தகுந்தாப்புல தங்கள் தங்கள் ருச்சிக்கு அனுகுணமாக பாபத்தை பண்ணுவார்கள். என்னுடைய ருச்சிக்கு தகுந்தவர் நான் பண்ணுவேன், அவர்களுடைய ருச்சிக்கு தகுந்த அவர்கள் பாபம் பண்ணுவார்கள். அந்த மாதிரி இருக்கு. அந்தந்த பாபத்துக்கு தகுந்தா போல அந்தந்த ஜென்மாக்கள் அந்தந்த உடலை எடுக்கிறார்கள். மொய்த்ததின் தீவினையால் பல்லுடல் தரும் மூத்து, அந்தந்த ஜன்மத்தை எடுக்கிறார்னா என்ன, பல ஜன்மத்தை எடுக்கிறார்கள், பலவிதமான சரீரத்தையும் எடுக்கிறார்கள் அர்த்தம். 2 விதமான அர்த்தங்கள் அங்கு தெரிவிக்கிறார் திரிலோகஞ்சிய சுவாமி. பல பல ஜென்மங்களை எடுக்கிறார். ஏன்னா வெண் தீவினையால், வெப்பத்தை உடைய தீவினை, அப்படிப்பட்ட தீவினையாலே
பல பல ஜென்மத்தை எடுக்கிறார். அந்த ஜென்மத்தை எடுக்கிறது என்ன சுவாமின்னு? இல்ல சுவாமி, அந்த ஜென்மமே 2 விதமா இருக்கு. பல பல ஜென்மங்கள் மட்டும் இல்ல, பல பல சரீரங்கள் வேற. பல பல ஜென்மங்கள்னா, ஓ இதே மனுஷ பிறவியா இருக்குமோ ஒவ்வொரு ஜென்மத்திலையும்? அப்படி அல்ல. அது என்னவென ஜங்கமம் என்ன, ஸ்தாவரம் என்ன, திரியக் என்ன, அந்தந்த தேவ சரீரம் மட்டும் கிடையாது. அதுக்கு தகுந்தாப்பல இந்தந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு பல பல ஜென்மம், அதான் மைத்த வெண் தீவினையால் பல்லுடல் தரும் மூத்து. பல்வுடல், பல பல உடல்கள், அது மட்டும் இல்ல, பல பல சரீரங்கள், பல பல ஜென்மாக்கள் எடுக்கிற இன்ஜினியர். இதைத்தான் அவஸ்தா சப்தகம்னு தெரிவிக்கிறார் விஷ்ணு புராணக்காரர் பராசர மகரிஷி பகவான். என்ன தெரிவிக்கிறார்? அவஸ்தா சப்தங்கள் கர்ப்ப, ஜன்ம, பால்ய, யவ்வன, ஜரா, மரண, நரக, இதுதான் அவஸ்தா சப்தகங்கள். அவஸ்தா சப்தங்கள்னா 7 விதமான அவஸ்தைகள் நம்மளுடைய நிலைக்கு, நம்முடைய ஜன்மத்துக்கு 7 விதமான அவஸ்தைகள். 7 விதமான அவஸ்தைகள்னா, மொய்த்தவன் தீவினை, நன்னா மொசின்று இருக்கணும். மொய்த்து எப்படி ஈ மொய்க்குமா போலே, அதே போல தேனீக்கள் மொய்க்குமா போல அந்த மொய்க்கிறது. அந்த மொய்க்கிறது எப்படி சுவாமி இருக்கு? 7 விதமான அவஸ்தையில அது வந்துட்டு இருக்கு. என்னென்ன அவஸ்தைகள் பாருங்க. முதல்ல கர்ப்பம். கர்ப்பம்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்ப்பவாசம் என்றது 10 மாசம் வரைக்கும் வேணும். அந்த 10 மாசம் கர்ப்பவாசமா இருக்கு, அங்கேயே அவஸ்தை. அதுக்கப்புறம் ஜன்மா. ஜன்மா வந்து பிறக்கிறமோனோ அந்த பிறப்பிலே அவஸ்தை. அதுக்கப்புறம் பால்யை. பால்யம்னா குழந்தை பிராயம். குழந்தை பிராயம்னா என்ன பண்றதுன்னே தெரியாது, ஏது பண்றதுன்னே தெரியாது. என்னுடைய காரியத்தை நானே பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு நிலை எனக்கு கிடையவே கிடையாது. அதனால அது மட்டும் இல்ல, இது எதுவா இருந்தாலும் தன்னுடைய ஆகாரத்தை கேட்கக்கூடிய நிலை கூட இது இல்லாம இருக்கு. இதுக்கு பால்யன்னு பேரு. அதுக்கப்புறம் யவ்வனம். யவ்வனம் என்பது இளமை பருவம். குலருடைய இளமை கெடுவதன் முன்னம் வளருடைய மாயோன் மருவிய கோயில். அந்த இளமை பருவம் இல்லையா? அந்த இளமை பருவம் என்னமா சுவாமி நன்னா இருக்குமான்னா, விஷயானுபவத்திலே ரொம்ப ஆபத்தான விஷயம். கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் தெரிவறி அறவில்லா சிற்றின்பம்னு அந்த விஷயானுபவத்தில அலமந்து கிடக்குறோம். அதுக்கப்புறம் ஜரா. ஜரான்னா மூப்பு. மறுபடியும் வந்து உடுத்தணும். என்ன வந்தது சுவாமின்னா, மறுபடியும் இன்னொருத்துடைய நிலையை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அதான் ஜரை. மூப்பு வந்துட்டாலே மற்ற பேருடைய கையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நிலை. இது இப்ப பால்யத்திலும் இது இருந்தது, ஜரையான இந்த கிழட்டு தன்மையில இருக்கு, இது ஜரணம். அப்புறம் ஜரா முடிஞ்ச உடனே மரணம். மரணம் என்னன்னா, போகிற காலத்துல அவஸ்தை. மரண அவஸ்தைன்னு சொல்றா பாருங்க, அந்த மரண அவஸ்தை. அதற்கு மேற்கொண்டு நரகம். போன பிறகும் அவஸ்தை. இங்கிருந்து கிளம்பி போயாச்சனும், போன பிறகும் அர்த்தம். ஆக கர்ப்பத்தில் பட்டது, அதே போல ஜென்மத்தில் பட்டது, அதே போல பால்யத்தில் பட்டது, அதே போல யௌவனத்தில் பட்டது, அதே போல ஜரையில் பட்டது, அதே போல மரணத்தில் பட்டது, அதே போல நரகத்தில் பட்டது. இதை இத்தனையும் பட்டிருக்கோம். இதுல ஜன்மம், கர்ப்பம், பால்யம், யவ்வனம், ஜரா, மரணம், நரகம்னு சொன்னோம். யவ்வனம்னா இளமை பருவம்னு சொன்னேன். பால்யம்னா சிறு பருவம், எதுவுமே அறியாத பருவம் பால்யம். ஜன்மம் என்பது பிறப்பு. கர்ப்பம் என்பது கர்ப்பரங்கத்துக்குள்ளே இருக்கவும் அந்த கர்ப்பம். ஜரா என்பது வயதான தாளத்துல இருக்கக்கூடிய ஜரை. மரணம் என்பது மாய்ந்து போகுது. அதுக்கு நரகம் என்பது அங்க இருக்கக்கூடிய, அங்க யாரு விஷ்ணு தூதர்கள் அல்ல, அங்க யமதூதர்கள், யமதூதர்களாக தக பச என்று சொல்லக்கூடிய நிலை, அதான் நரகப்பட்டினம். இது 3 இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஆச்சரியமா ஒண்ணு தெரிவிக்கிறா பாருங்க. இப்ப இந்த 7ஐயும் 2ஆ பிரிக்கணும். 2ஆ பிரிக்கிறதுன்னா என்ன? ஜென்ம மரண அப்படின்னு 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்துட்டா மரணத்துக்கு பின்னாடியும் சுகம் இல்லை, ஜென்மத்துக்கு முன்னாடியும் சுகம் இல்லை. ஆமா சுவாமி, மரணத்துக்கு பின்னாடி சுகம் தானே சுவாமி? சுகம் இல்லை. அதே போல ஜென்மத்துக்கு முன்னாடியும் சுகம் இல்லைன்னு. ஜென்மத்துக்கு முன்னாடி ஏன் சுவாமி சுகம் இல்லைன்னா, இந்த கர்ப்பத்துக்குள்ள சிரமப்பட்டு இருக்குமோ, சாமானிய சிரமமா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கர்ப்பத்துக்குள்ள ஆனந்தமா இருக்கணும். கருவரங்கத்தில் கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமையாஞ்சசின்னு அது ரொம்ப நன்னா இருக்காது சொல்றதுக்கு. ஆனா அது போல இல்லை இது. இது என்ன, கர்ப்பத்துக்குள்ள அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கேன். அந்த கர்ப்பம் ஏன்னா, கர்ப்பத்துக்குள்ள என்ன சிரமம்னா, உள்ளுக்குள்ள இருக்கச்சே சிரமப்படணும். சரி, கர்ப்ப சிரமப்பட்டு சுவாமி, மரணத்துக்கு பின் ஒண்ணும் இல்லையே சுவாமினா, மரணத்துக்கு பின் நரகத்துல கஷ்டப்பட்டு இருக்கணும். நரகத்துக்கு போறேன்னா அப்ப ஜென்மமும் அதே போல மரணமும் இந்த இடத்துல கிரமத்தில் சேர்ந்துதான். இப்ப முன்னாடி சிரமம், எதுக்கு முன்னாடி? ஜென்மத்துக்கு முன்னாடியும் சிரமம், மரணத்துக்கு பின்னாடியும் சிரமம் இருக்கு இல்லையா? கஷ்டப்பட்டுதானா? ஆஹா, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார்.
முன்னும் பின்னும் சிரமத்தில் சேர்ந்துதான். எந்த சமயத்திலும் நமக்கு சுகமே கிடையாது. பிறப்பதற்கு முன்னாடி சுகம் உண்டா, இறந்த பிறகா சுகம் உண்டானா? சரி சுவாமி, இந்த நடுவுல இடைப்பட்ட காலம் இருக்கலே, நான் பிறந்து நன்னா வாழ்ந்துட்டு இருக்கேனே, நன்னா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றோமோ? நன்னா வாழ்ந்ததுன்றதே கிடையவே கிடையாது. ஏன்னா எப்பவுமே எந்த சமயத்திலும் சுகம் இல்லை. சரி சுவாமி, அதை விடுத்து மேலே போனா நன்னா சுகம் கிடைக்குமான்னு அப்பதான் கிடைக்கும். அதை தவிர இங்க இருக்கு. அதனாலதான் இருள் தருமா ஞானத்தில் இனிப்பிறவி யான் வேண்டேன் ஆழ்வார் தெரிவிக்கிற கதர்றாரு. இனி எங்க வைக்காது இன்னின்ற நீர்மை இனியா முறாமை, என்ன வைக்காத வைக்காத சொல்றது. இத்தனைக்கு ஆழ்வாருக்கு எதுவுமே கிடையாது. இப்ப நமக்கு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அவஸ்தைகள்லாம் அவருக்கு இருக்கான எந்த அவஸ்தையும் கிடையாது. அவருக்கு பால்யமாகட்டும், யவ்வனமாகட்டும், அதே போல ஜன்மமாகட்டும், கர்ப்பமாகட்டும், ஜரா ஆகட்டும், எதுவும் அவருக்கும் ஜரையே கிடையாது. அப்படி இருக்க செய்தையும் அவருக்கு எந்த சிரமம் இல்லை. ஆனா அப்படி சிரமம் இல்லாம இருக்க செய்தையே அவர் வேண்டாம், இங்க வைக்காத வைக்காதன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அதைத்தான் அப்ப இங்கேயும் சுகம் இல்லை, அங்கேயும் சுகம் இல்லை. அப்படி இருக்க செய்த இதுதான் மொய்த்த வெந்தி வினையால் பல்லுடல் தரும் மூத்து. வெந்தி வினை எப்பவாது 7 அவஸ்தைகள் ஏதாவது சுகம் இருக்கான்னா எந்த சுகம் இல்லை. வெந்தி வினையால் பல்லுடல் தரும் முத்து, அதனால் எய்த்தொழிந்தேன் உணலாள்கள் எல்லாம், அதனால் எய்த்தொழிந்தேன் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் உலைச்சமயங்கள் நிலைத்தவிய. பொய்த்தவம், பொய்த்தவன்னா சாஸ்திரத்தில் ஒத்துக்கொள்ளாத தபஸ். தவம்னா தபஸ். சாஸ்திரத்தில் ஒத்துக்கொள்ளாத தபஸ் எல்லாரும் பண்றா இல்லையா? அவதான் புலச்சமயங்கள் பேரு. புலச்சமயங்கள்லாம் நேற்றுக்கே நம்ம பார்த்தோம். என்னன்னா நீசச்சமயங்கள் தான் புலச்சமயங்கள். அப்படிப்பட்ட புலச்சமயங்கள் அவர்கள் எல்லாம் ஒழிந்து போகும்படி எப்படி ஒழிந்து போகிறான? ஸ்ரீ பாஷ்யாதி கிரந்தங்களை பண்ணி அதன் மூலமா அவர்கள் அத்தனை பேரும் சுவாமி ஸ்ரீ பாஷ்யாதி கிரந்தங்களை பண்ணி அதன் மூலமாக ஒழித்தார் சுவாமி. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸ்ரீபாஷ்யத்துல என்ன சுவாமி இருக்கு? சாஸ்திர யோனித்வாது அப்படின்ற ஒரு அதிகரணம். அந்த அதிகரணத்துல பூர்ணமா எந்தெந்த மதங்களை ஒழிக்கணுமோ எல்லாத்தையும் ஒழிச்சிருக்காரு. அப்ப இதத்தான் தெரியும். அதனால்தான் அப்படிப்பட்டவர் சுவாமி என்ன ஒழிச்சிருக்கார்? புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தவன் ஞானத்து ராமானுஜர் என்னும் கார் தன்னையே அவர் எனக்கு காலமேகர். காலமேகன்னா ஸ்ரீபாஷ்யத்தை பண்ணினபடியாலே காலமேகம்னு சொல்லலை. நேற்றுக்கு இதை பார்த்துருக்கோம். ஸ்ரீபாஷ்யத்தை பண்ணபடியால காலமேகன் தெரியாது. ஏன்னா அந்த ஸ்ரீபாஷ்யம்னா நிறைய பேர் பெரியோர்களுக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியும்? இது யாரு? திருவரங்கத்தை தெரிவிக்கிறாரு. எனக்கு ஒன்றும் தெரிய போறதில்ல. பெரியோர்களுக்கு நிறைய தெரியுமே தவிர அவருக்காக எழுதின. ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த காலமேகம் தான். ஏன் காலமேகம்னா, நான் சிறியவன் ஆனபடியாலே என்னை பெரியவனா ஆக்கின காலமேகம் யாருன்னா ராமானுஜர். இந்த இடத்துல காலமேகம்னு எதை சொல்றார்? ராமானுஜர் பண்ண ஆச்சரியமான அந்த கைங்கரியமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் என்ன, வேதார்த்த சங்கிரகம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, இதனால அவர் காலமேகம் சொல்றாருன்னா அதனால சொல்லல. அது பெரியோர்கள் நன்னாவே தெரியும். ஆனா நான் சிறியவன், என்னை பெரியவனா ஆக்கின காலமேகம் யாருன்னா சுவாமி ராமானுஜர். சரி சுவாமி, அவர் ராமானுஜர் எப்படி ஆக்கினார்? அவரை கண்டேன், கண்டபடியால் உத்கிருஷ்டனானேன், உயர்ந்தேன். நேற்றுக்கு பார்த்தோம், கண்டது வேறல்ல உயர்வது வேறல்ல, கண்டேன் உயர்ந்தேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப அவரை சேவிப்பதே உயர்வுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப யோசிச்சு பார்த்தேன், இத்தனை உயர்வு போவதற்கு என்ன பண்ணினேன்? திருவனந்தபுரம் தெரிவிக்கிறார், இத்தனை தினம் உயர்த்தியா வந்து என்னன்னு, இவ்வளவு உயர்த்தியா வந்ததற்கு நான் என்ன பண்ணினேன் யோசிச்சு பார்த்தேன். ஒண்ணுமே பண்ணலையே. ஆனா முந்தின பாட்டுல ஒண்ணு பண்ணிருக்கேன், தவறா பண்ணிருக்கேன். வஞ்ச நெஞ்சில் வைத்தேன், இதுதான் நான் பண்ணினது. வஞ்ச நெஞ்சில் வைத்தேன். இதே போல இன்னொன்னு வரப்படுது. திக்குற்ற கீர்த்தி ராமானுஜனை என் செய்வினை அந்த பாசுரத்திலும் எக்குற்றவாளர் எதிபிறப்பு ஏதியல் வாகர் என்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே மேல தெரிவிக்கப்படுறார். இப்ப என்ன பண்ணினான்னா, முன்னாடி என்ன பண்ணினா, வஞ்ச நெஞ்சில் வைத்தேன். என்னுடைய வஞ்ச நெஞ்சத்துல ராமானுஜரை கொண்டு வந்து வச்சேன்னு அதைத்தான் தெரியாது. அந்த வஞ்ச நெஞ்சோடு இந்த பாசுரத்துடைய இந்த சப்தத்தை சேர்க்கணும். எதை சேர்க்கணும்? இன்று கண்டுயர்ந்தேன், இன்று கண்டுயர்ந்தேன். அந்த வஞ்சனத்தில் வைத்ததோடு இன்று கண்டுயர்ந்தேன் சேர்த்தாச்சுன்னா, இப்ப கண்டு இருக்கு இல்லையா, கண்டுன்றதை விட்டுடுங்க. விட்டாச்சுன்னா வஞ்ச நெஞ்சு இன்று உயர்ந்தேன், வஞ்ச நெஞ்சு இன்று உயர்ந்தேன். நல்லா பாத்துங்க, வஞ்ச நெஞ்சில் வைத்தேன் இன்று கண்டுயர்ந்தேன் இருக்கு இல்லையா?
வஞ்சனெஞ்சில் வைத்து இன்று கண்டுயர்ந்தேன். அங்க பாட்டு அந்த மாதிரி இல்லையே சுவாமினா, இதுக்கு முந்தின பாட்டு வஞ்சனெஞ்சில் வைத்தேன், இப்பாட்டு இன்று கண்டுயர்ந்தேன். இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். சேர்த்திருக்கார் சுவாமி திருலோகஜியர் சுவாமி. சேர்க்கணும்னு என்ன சுவாமி சேர்க்கணும்? கண்டுங்கிற சப்தத்தை விட்டுட்டேன்னா வஞ்சனெஞ்சில் இன்று உயர்ந்தேன் அப்படின்னு கிடைக்கிறதுனும். அப்ப இரண்டு வஞ்சனெஞ்சு இன்று உயர்ந்தேன்னா வஞ்சனஞ்சாக இருந்தது இன்று எப்படி உயர முடியும்னா அந்த வஞ்சனன்று என்பது உயர்ந்ததுக்கு என்னது? அது வஞ்சனெஞ்சில் இருந்தபடியாலே உயர்ந்துருச்சு. அப்ப எல்லாருக்கும் வஞ்சனஞ்சி இருக்கணுமா? வஞ்சனஞ்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னிடத்தில் வஞ்சனஞ்சி இருந்தது, அப்படிப்பட்ட வஞ்சனெஞ்சையும் உயர்த்தினார். அப்பனா வஞ்சனெஞ்சி உயர்த்தினபடியால இந்த உயர்ந்தது காரியமாயிடுது. காரியம் என்கிட்ட வஞ்சனெஞ்சி தான் இருந்தது, மற்றது கிடையாது. அதுதான் ஹேத்து. அப்ப வஞ்சனெஞ்சையே காரணமாக கொண்டு காரியம் என்ற உயர்ந்த நெஞ்சகத்தை நான் பெற்றேன். வஞ்சனெஞ்சயத்தை இது எங்க இது பண்ணா நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாயத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபரின் நம்பியே நாங்க தெரிவித்தார் இல்லையா? அதே போல இங்க வஞ்சனஞ்சையே காரணமாக கொண்டு இந்த திருவரங்கத்தில் இவ்வளவு வஞ்சி வச்சுட்டு இருக்காரு, சரி இவர் சரிப்படுத்தணும் என்ன பண்ண அதையே காரணமாக கொண்டு காரியமான உயர்ந்த நெஞ்சத்தை நான் பெற்றேன் அப்படின்னு இது போல ஆழ்வார் இன்னொன்னு தெரிவிக்கிறார். இப்பதானே ஆழ்வார் ஒண்ணு சொன்னோம். அதே போல பொய்யே கைம சொல்லி புறமேயாடி மெய்யை பொட்டொழிந்தேன் ஒரு நாயகமாய் ஓட உளவுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைய பாரின பெருநாடு காண இன்மையில கையார் சக்கரத்தியன் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைம சொல்லி புறமேயாடி பொய்யே சொன்னேன் மெய்யே பெற்றுடைந்தேன். பொய்யே கைம சொல்லின்னு சொல்லிக்கலையா? அதே போலங்க வஞ்சனெஞ்சில் வைத்து பொய்யே கைம சொல்லி, பொய்யும் கைமையும் ரெண்டு ஒரே சப்தம் தான். ஆனா ரெண்டு பேரை ஏமாத்தினாராம். ஊரார்களை ஏமாத்துறதுக்கு பொய் சொன்னாராம், பகவானை ஏமாத்துறதுக்கு கைமை சொன்னாராம். பொய்யும் கைமையும் ரெண்டுமே என்ன அர்த்தம்? ஒரே பரியாய சப்தங்கள் தான். இருந்தாலும் ஊராரை ஏமாத்துறதுக்காக பொய், பகவானை ஏமாத்துறதுக்காக கைமை. ஆனா ஏமாத்தினேன்னு தவிர என்ன பெற்றேன்? மெய்யே பெற்றுடைந்தேன். அதே போல இந்த இடத்துல வஞ்சனஞ்சில் வைத்தேன் மெய்யே பெற்றுடைந்தேன் அப்படின்னா வஞ்சனஞ்சில் வைத்தேன் முந்தின பாட்டுல, இந்த நெஞ்சு இப்ப இந்த பாட்டுல உயர்ந்தேன். வஞ்சனஞ்சை வைத்தது காரணமாக கொண்டு காரியம் என்ன? இன்று உயர்ந்தேன் அப்படின்னு தெரிவிக்கிறதா? ஆழ்வார்த சொன்னது பொய்யே கைம சொல்லி புறமேயாடி மெய்யே பெற்றுடைந்தேன் பகதீஷ்ல சொன்னார். ஆனா திருவரங்கத்தவர் ஆச்சாரிய விஷயத்தை தெரிவிக்கிறார். ஆனா அது உயர்ந்தது. இன்று உயர்ந்தேன் நான் என்ன பண்ணினேன்? ஒண்ணும் பண்ணல. என்ன சுவாமி? அவர் காட்ட கண்டேன் அந்த வஞ்ச நெஞ்சு நல்லஞ்சாக மாறிட்டு. நாம எந்த பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் திருமேனி சேவிச்சா போகணும். அதைத்தான் எம்பார் தெரிவிக்கிறாரு. இல்லை எனக்கெதிரி தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாம ஏதோ பிரயத்தனம் சில பேர் வீடு குட்டிப்பா அப்படி அழகெல்லாம் குத்திப்பா, ஏன்னா பின்னாடி ஏதோ ஒரு ஊசியை கொத்தி தேர் எடுப்பா. எத்தையுமே இதெல்லாம் பண்ணாலே பிடிக்காது. ஆச்சாரனுக்கு பிடிக்காது, பகவானுக்கு பிடிக்காது. அப்ப என்ன சுவாமி வேணும்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆனந்தமா நன்னா போக்கியமா இருந்து கொண்டு அவரை சேவிச்சாலே போறோம். அந்த திருமேனி சேவிச்சாலே போறோம். திருமேனி சேவிச்சாலே எல்லா விதமான அனுபவம் கொடுக்கறது. இங்க என்ன சொல்றாரு? இன்று கண்டுயர்ந்தேன். எப்படி சேவிச்சேன்? வஞ்ச நெஞ்சில் இருந்தது, அந்த வஞ்ச நெஞ்சையே காரணமாக கொண்டு இன்று கண்டுயர்ந்தேன். காரியம் என்ன வந்துருத்து? எனக்கு நல்லெஞ்சு வந்துட்டு. அந்த சுவாமி எம்பெருமானார் சேவிச்சபடியால என்ன வந்தது? எனக்கு நல்லெஞ்சு. ஆக நெஞ்சு மாறணும் என்னாலே ஆச்சாரிய தரிசனம் வேணும். ஆச்சாரிய பகவானை சேவித்தா நம்முடைய ஹிருதய கமலத்தில் இருக்க முடிச்சுக்கள் அத்தனை அழகுதுன்னு சாஸ்திர வாக்கியம். பகவானை சேவிச்சா நம்ம ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் என்னென்ன முடிச்சுக்கள் இருக்கோ அப்படின்னா சந்தேகங்கள் ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கம் அன்றே தன்பால் ஆதரம் பெருக வைத்து அழகனூர் அரங்கம் என்றேன்னு தெரிவிக்கிறான் திருமாலையே தொண்டபடியாழ்வான். அப்ப நம்முடைய சந்தேகங்கள் அதான் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள், அது அத்தனையும் அவிழ்ந்து போறதோனோ. இது சாஸ்திர வாக்கியம் இருக்கு. ஆனா இவர் அப்படியே மாத்திட்டார். திருவரங்கத்துல என்ன மாத்திரானா, ஆச்சாரியனை சேவிச்சா நம்முடைய ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் அவிழ்ந்து போகுனாரு. எங்க சுவாமி ஏத்துனா வஞ்ச நெஞ்சா இருந்ததுனோ அதை ஹிருதய கமலத்தில் முடிச்சு எப்ப போயிட்டு? இன்று கண்டுயர்ந்தேன், இன்று கண்டேன், உயர்ந்தேன் தெரிவிக்கிறாள் இல்லையா?
அப்ப அவர் சொன்னது, ஆழ்வார்கள் சொன்னது, சாஸ்திரம் சொல்றது பகவான் விஷயத்துல. திருவரங்கத்தவதனார் சொன்னது அப்படியே மாத்திட்டார். இல்ல அது பகவான் சொல்ல வேண்டாம், ஆச்சாரியனை சேவித்தாலே போரும். சேவித்தாலே என்ன ஆகும்? நம்முடைய ஹிருதய கவனத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கு அத்தனையும் அழிந்து போகணும் தெரிவிக்கிறார் திருவரங்கத்தவனர். ஆக வஞ்சனெஞ்சு நல்லெஞ்சாக மாறணும்னா என்ன சாதிக்கிறார்? ஆகையாலே நான் ஸ்தோத்திரம் பண்றேன். நான் ஸ்தோத்திரம் என்ன நீங்க கேள்வி கேட்டேன்? ஓ, உமக்கு யார் ஸ்தோத்திரம் பண்ண அதிகாரம் கொடுத்தது? இதற்கு முன்னாடி வஞ்சனெஞ்சுன்னு சொன்னேன், அதற்கு மேல என்ன சொன்னாரு? 30 வாழ்த்துவன்னு சொன்னேன். இத்தனையும் சொல்லிட்டு இப்ப ஸ்தோத்திரம் என்னமா பண்ணலான்னு கேட்டோன்னே, ஒண்ணுமில்ல சுவாமி, நான் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு இது இந்த வஞ்சனெஞ்சு நல்லெஞ்சாயிடுச்சனும், அந்த வல்லெஞ்சு ஆனபடியாலே ஸ்தோத்திரம் பண்ணினேன். என்ன கேள்வி? ஸ்தோத்திரம் பண்ண யோக்கியதை உண்டான்னு கேள்வி. உனக்கு ஸ்தோத்திரம் பண்ண யார கேட்டார்? திருவரங்கத்தவதனாரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண உனக்கு யோக்கியதை உண்டான்னு கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டோன்னே அவரை கண்டபடியால உயர்ந்தேன். யாரை? சுவாமி ராமானுஜரை கண்டபடியால உயர்ந்தேன். அதனால ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன். அதனால இது ஒத்தத்திலும் சொல்லிக்கலாம், தாராளமா செய்யலாம். சுவாமி நீ என்னமா சேவிச்சேன்? இத்தனை பாவிட்டுனாச்சே, என்னமா சேவிச்சேன்னா அவரை கண்டே பாவெல்லாம் போயிடுத்து. பாவி நீ என்று ஒன்று சொல்லா பாவியேன் கண்காண வந்து. இது ஆழ்வார் பாட்டு. பகவான் பார்த்தார், நீ ஒரு தடவை எனக்கு சேவை சாய்ச்சு சேவை செய்யணும். ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் பகவானை. அவர் சொன்னார், அதெல்லாம் நீ பாவி, நான் உன்னை வந்து சேவிக்கிறதா இல்லை, பாவி நான் உன்னை வந்து சேவிக்கிறதா இல்லை, அதனால உமக்கு சேவை சாய்க்கிறதா இல்லை பகவான் சொல்லிட்டே இருந்தார். ஆழ்வார் பார்த்தார், வாஸ்துவம் தான், நான் பாவி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ என்ன பண்ண, முன்னாடி வந்து பாவின்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் இனிமே உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். தொந்தரவு உன்னைய நான் இத்தனை தொந்தரவு. சில பேர்லாம் சொல்லுந்து பண்ணிட்டே இருப்பா, என்ன சுவாமி ஏதாவது கொடுக்கலாமே 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 தர்மம் கேட்பா. அவ நான் தொந்தரவு பண்றபடியா கொடுத்துருங்க, எதை பின்னாடியே வந்துட்டு இருக்காரு கொடுத்துரு அப்படின்னு ஏதோ கொடுக்குறாரு இல்லையா? அதே போல ஆழ்வார் சும்மா அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட என்ன சேவை சாய்க்கலாமே சேவை சாய்க்கலாமே சேவை சாய்க்கலாமே திருப்பி திருப்பி கேட்க பெருமாள் சொன்னார், நீ பாவியாச்சு, நான் என்னமா சேவை சாய்க்கிறது அப்படின்னாரு. வாஸ்தவம் தான், நான் பாவி தான், ஆனாலும் என் முன்னாடி வந்து பாவின்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உன்னை வந்து கேட்கவே மாட்டேன், உன்னை கணிசிக்கவே மாட்டேன், உன்னுடைய வம்புக்கே வரமாட்டேன் அப்படின்னாரு. சரி, இவர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு, இவர் தொந்தரவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து சொல்லலான்னு முன்னாடி வந்து நின்னார். பாவின்னு ஆரம்பிக்கணும்னு பான்னு அப்படி வாய திறக்கச்சு அந்த ஆழ்வாருடைய சேவிச்ச உடனே ஆழ்வாருடைய கடாட்சம் பண்ணாரணும், பகவானுடைய அனுகிரகம் ஆழ்வார் மேல விழுந்ததுனும். விழுந்த உடனே எங்க பாவியாவா? பகவத் அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருத்தனா நம்ம பாவியா இல்லையே? பான்னு சொல்ல ஆரம்பிச்சார். அழ்வீர், நீ ஜெயிச்சிட்டேன்னு. பகவான் ஆழ்வாரை பார்த்து நீ ஜெயிச்சேன்னு. நான் என்னமா ஜெயிச்சேன்னா, என்ன பாவின்னு முன்னாடி வந்து சொல்லுன்னு சொன்னியோனும், நான் என்னமா வந்து சொல்றது? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் பாவின்னு சொல்ல முடியுமா? அதையே தான் இன்று கண்டுயர்ந்தேன், இன்று கண்டுயர்ந்தேன் அப்படின்னா. அப்ப இன்று கண்டபடியால் என்ன, எனக்கு வஞ்சனெஞ்சு போயிடுத்து, நல்லெஞ்சு வந்துடுத்து. நல்லெஞ்சு வந்தபடியாலே அமோகமா ஸ்தோத்திரம் பண்ணுவதற்குண்டான யோக்கியத்தையை பெற்றேன் தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியானம் வாசிக்கிறேன். ஆச்சரியமா நிவாசனம் பிரலோகஜியோட வியாக்கியானம். மொய்த்த அனாதி காலமே தொடங்கி என்னாலே பண்ணப்பட்ட பாவங்கள் எல்லாம் என் ஆத்மாவை மொய்த்து கிடக்குமோ? மொய்த்தல் திறதல் தண்டகா. இதுக்கு திருஷ்டாந்த வேற சொல்ற. தண்டகாரணத்திலே சக்கரவர்த்தி திருமணை கரதூஷணாதி 14,000 ராட்சசர்கள் மொசிந்தா போலே காணும் இவரை மொசித்தபடி ஆவி திகைக்க ஐவர் குமக்கும் சிற்றம்பன் பாவியேனே பழனி காட்டு படுப்பாய் ஒன்று கிளேசிக்கும்படி சூழ்ந்து கொண்டிருக்கிற வெம் அனுகூலமாகவும் அனுபயமாகவும் மொசித்தால் ஒருபடி சகிக்கலாம். அப்படி என்றுக்கு அதிக்ரூரமான தீவினையால் புண்ணிய பாவங்கள் 2 அன்று நான் செய்தது எல்லாமே பாவமாயித்து. அன்றைக்கு சிறிது புண்ணியமுண்டானாலும் அதுவும் பிராப்தி பிரதிபந்தகமாய் தலைக்கட்டுகையாலே இவர் அபிப்பிராயத்தாலே தீவினையாயிற்று. அத பாதக பீதஸ்தம் என்று புண்ணியங்கள் எல்லாம் பாதக சப்தத்தாலே சொல்லப்பட்டதிலே ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலும் அப்படியே அனகா என்கிற ஸ்ரீராமாயண ஸ்லோகத்துக்கு ததிய பரியந்தம் இன்றைக்கு இருக்கிற ராமபக்தியும் அகமன்னுமத்தை ஈட்டுக்காரர் அருள்வை செய்தாரே. இது வரைக்கும் பார்த்துருவோம். அதாவது ஆச்சரியமான வியாக்கியானம். ஆத்மாவை மொய்த்தி கிடக்கிறதாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அத்தனை பண்ணம் பாவம் பண்ணிருக்கேன், ஆத்மா அளவுக்கு போயிடுத்துன்னு வச்சுக்க, போகாது. ஆத்மாவை தட்டுமானா தட்டாது, ஆனா அந்த அளவுக்கு போயிடுதான்.
மொய்த்து கொடுக்கிறோம் என்றனா பண்ணப்பட்ட பாவம். ஆத்மா ஒத்துக்கொண்டதோ பாவத்தை பண்ணினா இது சொரூபநாசம். ஆனா இது ஆத்மாவை மொய்த்து கிடக்கிறது. ஆத்மா மொய்க்கிறது ஆத்மா ஒத்துண்டுதான். ஏன்னா இவர் ஏதோ ஒரு பாவம் பண்றாருன்னா ஆத்மாவுடைய சம்பந்தம் இல்லாம பண்ணல. அவன் ஆத்மா இவருக்கு பாபகாரிய பண்ண சொல்லுமான்னு சொல்ல சொல்லாது. இவர் மனசு என்ன பண்ணிச்சுன்னா அது மனசு ஓடுற போடுறது ஆத்மா ஓடுறது. அதெல்லாம் என்ன பண்ணுது? ஆனா அந்த ஆத்மாவை மொய்த்தின் இருக்கு. எப்படி சாமி மொய்க்கிறது? அதுக்குதான் திருட்டாந்தம் விடுக்கிறார். என்ன திருட்டாந்தம்னா ஆச்சரியமானது. எத்தனை பாடுபடுத்துறது பாரு அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த மொய்த்த வெந்தீவினை மொய்த்த வெந்தீவினை எத்தனை பாடுபடுத்துறதுன்னா அதுக்கு திருட்டாந்தம் ஸ்ரீராமாயணத்தின் எடுக்கிறார். தண்டகாரண்யத்திலே 14,000 ராட்சசர்கள் ஒரே நேரத்தில் வந்துட்டா. தந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மகரிஷீனாம் சுபாவகம் பகூபவருத்தா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்பதேன்னு ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அந்த தண்டகாரத்தின் தான் எடுக்கப்பட்டது. இதுதான் நம்ம நித்தியமே எங்க சொல்லிட்டு இருக்கோம், மந்திரபுஷ்பத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஆலிங்கனம் பண்ணிட்டா இந்த அந்த யுத்தம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 14,000 ராட்சசரை கொண்டாடணும். அந்த திருஷ்டாந்தம் எடுக்கிறாரு. ஓர் ராமனை எதிர்க்க இந்த மொத்தம் 16,000 ராட்சசரை வந்துட்டானாம். 14,000 ராட்சசால் வந்துட்டானாம். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன். கண்ணனை முடிக்கிறதுக்கு முஷ்டூர சானூரன் வந்தாரணும், சானூர முஷ்டிகன் வந்தாரணும். அந்த வந்துட்டு 2 பேரும் எப்படி மல்லர்களை போல இருக்கலாம். அப்படி நன்னா பெருத்து நன்னா என்னென்ன வஸ்துக்கள் சாப்பிடக்கூடாதோ அந்தந்த வஸ்துக்கள் நல்லா பாட்டு உடம்ப நன்னா தேத்தி வச்சுட்டு அத்தனை தூரம் இருக்கா. இந்த குழந்தைகள் 2 பேரும் பலராமன் என்ன கண்ணன் என்ன 2 பேரும் சுகுமாரமான திருமேனி. அதுலயும் இதுல பலராமன் கிட்டக்க வரல, கண்ணன் தான் இருக்காரு. அப்ப சுகுமாரமான திருமேனின இந்த சுகுமாரமான திருமேனியை பாக்கறச்சே 2 சானூர முஷ்டிகளை பாக்கறச்சே ஓ இவ 2 பேரும் சமமான யுத்தமே கிடையாது. நசமம் யுத்தம் ஆகுகு அங்க இருக்கிறவாள் சொல்றாளாம். நசமம் யுத்தம் ஆகுகு அப்படின்னா இது சமமான யுத்தமே இல்லை அப்படின்னு கோபிகைகள் என்ன கோபகுமாரர்கள் என்ன இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கச்சே இவ சொல்லிட்டு சத்தம் போட்டு சொல்லிட்டே இருக்கச்சுக்குள்ளேயே யுத்தமே முடிஞ்சு போயிடுச்சு. யுத்தமே முடிஞ்சு போயிடுச்சு. என்ன சுவாமின்னா அதான் அதே போல இங்க யாரு கரதூஷணாதிகள் 16,000 ராட்சசர்கள் ராமாயணத்துல. அங்க யாருக்கா சானூர முஷ்டிகன் 2 பேர். அந்த 2 பேரை சிறு குழந்தை 10 வயசு தான் அப்ப குழந்தைக்கு. கண்ணனுக்கு அப்ப வயசு 10 வயசுல இருந்தா கோகுலத்துல இருந்து இங்க வந்தாச்சு. வந்த உடனே அவ 2 குழந்தைகளை பார்த்த உடனே நான் சமம் யுத்தம் இது ஆகுகு இது சமமான யுத்தமே கிடையாதுன்னு சத்தம் போட்டு கட்சியே முடிச்சுட்டான். முடிச்சாச்சு. அதுதான் விற்பெரு விழவும் கஞ்சனம் மல்லும் வேழமும் பாகனும் வீழ சட்டவந்தன்னை புறமெறி செய்த சிவனர் துயர்களை தேவின்னு நம்ம ஊர் பாட்டு திருவள்ளிக்கேணி பாசனத்தை தெரிவிக்கிறார். வார்கடா அருவி யானமாமலையின் மறுப்பினை குடை துருட்டி ஊர்கள் தின் பாகனுயூர் செகுத்து அரங்கின் மல்லரை கொண்டு சூழ்பரன் மேல் போர்கடா அரசர் புறக்கிட மாடமீமிசை கஞ்சனை தகத்த சீர்கொள் சிற்றாயன் திருச்செங்குண்டூரில் திருச்சிற்றாரங்கள் செல்வார் ஆச்சரியமான பாசம். இதுக்கு சொல்ல வேண்டியன்னா அதே போல அந்த கரதூஷணால் 14,000 பேர் 14,000 ராட்சசால். அந்த ராட்சசால ராமன் ஒரு பக்கம் நிக்கிறான், அத்தனை பேர் நிக்கிறான். இப்ப நம்மளை சுத்தி 14,000 ராட்சசால் நின்னான்னா மயக்கமே வந்துடும். அப்படியே மயக்கணும் வரும். அத போல ராமனை சூழ்ந்துட்டு இருந்தாலும் எப்படி சூழ்ந்துட்டா மத்தியில ராமன் நிக்கிறான், சுத்தி 14,000 ராட்சசர் இருக்காளியா. அதே மாதிரி வெந்தீவினை என்னை சூழ்ந்து கிடக்கிறது திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். 14,000 ராட்சசர்கள் எப்படி ராமனை சூழ்ந்து கிடந்தார்களோ அதே போல ஒரு முகூர்த்த காலத்துல அவளால் முடித்தார். 14,000 ராட்சசர்களும் ஒரு முகூர்த்த காலத்துல முடிக்கிறாளியா. ஆனா இங்க என்ன சொல்ல முடிக்கிறது? இங்க வெஞ்சிவனை சூழ்ந்துகிறது. இப்ப என்ன சொன்னார்னா என்ன பண்ணாலும் இந்த 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 ஆத்மா இருக்கே ஞானானந்தமயம் தான் ஜீவாத்மா. ஞானமே ஆத்மா. ஏன்னா பகவான போல ஆச்சரியமான ஞானம் தான் ஜீவாத்மா. ஆனாலும் ஏன் அந்த ஞானம் தெரியல? ஞானம் தெரியல சுவாமி. ஏன் இத்தனை மொய்த்த வெந்தீவினையால் பல்லுடல் தரும் மொத்துன்னு சொல்லிட்டு இருக்கல சுவாமி. இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம் இருக்கணும். ஞானம் இருந்தா அந்த ஞானம் ஏன்னா ஞானமயம் ஆனந்தமயந்தன ஜீவாத்மா பகவானுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லி இருக்க செய்து. அப்ப இவெல்லாம் வந்திருக்காளே அப்ப இந்த வெந்தீவினை நம்ம பண்ணப்படாதேன்ற ஞானம் வருமா வராதா? வருமே. அந்த ஞானம் தெரியல. ஏன் தெரியல? 14,000 ராட்சசருக்கு உங்களோட ராமன் இருந்தா நமக்கு தெரியுமா? ராமன் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்க வேண்டியது. அதே போல நாம எங்க இருக்கோம்?
இந்த அவித்யா கர்ம வாசனா ருச்சி இதுக்கு நடுவில் இருந்துட்டு இருக்கணும், இந்த ஆத்மா இருக்கணும் தெரியல. அதனால என்னங்க, அதனால தெரியல. அதே போலதான் இந்த மொய்த்த வல்வினை, எனக்கு 14,000 ராட்சசர்கள் நன்னா மொய்ச்சுட்டு இருக்கணும் ராமனை. அதே போல என்னுடைய இருக்கக்கூடிய வல்வினை, மொய்த்த வல்வினை, இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். மொய்க்கிறது ஈ மொய்க்குமா போரு தேனீக்கள் மொய்க்குமா போலே மொய்த்த வல்வினை ஆவி திகைக்க ஐவர் திணைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பழனி காட்டி பருப்பாயோ தாவி வையம் கொண்ட தளந்தாமரைகட்கு கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு. அப்படின்னா பஞ்ச இந்திரியங்கள் ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம். பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதைத்தான் நன்னா சூழ்ந்து 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 நம்மளை பாடா படுத்துறது. இந்த இந்திரியங்கள் இல்லைன்னாலும் ஆனந்தமா இருக்கலாம். இந்த இந்திரியங்கள் இருக்கிறபடியால் தான் 5 பேர் 5 பக்கம் சூழ்ந்துட்டு இருக்கா. உன்னிலாவை ஐவரால் குமதீற்று என்னை உன் பாதபங்கயம் நன்னிலா வகையே நலிவான் என்று வெண்ணுகின்றாய் எண்ணிலா பெருமாயனை ஆழ்வாரே கதர்றார். 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி ஆச்சு. 7ஆம் பத்து 6ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி வந்தது. உலகமுண்ட பரிவாய பதிகத்துல நன்னா பண்ணார். என்ன பண்ணார்னா சனாதி பண்ணியாச்சு. விராட்டியை முன்னிட்டு கொண்டு அகலையல்லேன் இளையமென்று அலர்மேல் மங்க உரைமார்பா சரணாகதி ஆயிடுச்சு. அடுத்த க்ஷணம் சீவை கொண்டு இருக்கப்படும் கண்ணை திறந்து பார்த்தா இங்கே இருக்க. இங்க இருக்கனே என்ன பண்ண, சரணாகதி சரியா பண்ண, எல்லாம் சரியாத்தான் இருக்கு, எந்த தவறும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த இந்திரியங்கள் படுத்தும்பாடு உன்னிலாவை ஐவரா உடனிருத்தி என்னை உன் பாதபங்கையும் நல்லினாவகையே நலிவான் இன்னும் எண்ணுகின்றாய் அப்படின்னு தெரிவிக்கிறாயா. இந்த பஞ்ச இந்திரியங்கள் படுற பாடு இல்லையா, அதனால நான் பாவித்தான். ஆனா இந்திரியங்களை காட்டி இங்கே என்னை அழித்து விட போகிறாய். ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம். நமக்கு பகவான் நம்ம இடத்துல ஏதாவது இங்கே வைக்கணும்னா என்ன பண்ணுவார்? நமக்கு இந்திரியங்களை காட்டுவார். இந்திரியங்களை காட்டி இந்த இந்திரிய அனுபவத்துக்கு போக சொல்லுவார்னா இந்த இந்திரியத்தினுடைய அனுபவத்தை நமக்கு ஆசை காட்டுறாரு. ஆசை காட்டினார் என்ன அர்த்தம்? என்ன இங்கே இருக்க வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன். இந்த ஆழ்வார் கேட்கிறார், நீ இந்திரியங்களை காட்டி என்னை இங்கே அழிந்து விட பார்க்கிறாயா, சம்சாரத்திலே அழிந்து விட பார்க்கிறாயான்னு ஆழ்வார் கதர்றாரு. என்ன கதறாரு? ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பழனி காட்டி படுப்பாயோ. இந்த மாதிரி இந்திரியங்கள் காட்டி படுப்பாயோ அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. எதுக்கு? இதுதான் வானமாவான திவ்யதேச பாசுரம் 101 பாசுரத்துல ஆசிரியமா தெரிவிக்கிறார். அகற்ற நீ வைத்த மாய அல் ஐம்புலன்கள் ஆம் அவை நன்கறிந்தனன் அகற்றி என்னையும் நீ அருஞ்சேற்றில் வீழ்த்தி கண்டாய் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப நன்னா தெரிஞ்சுட்டேன், 5 இந்திரியங்களை நீ எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்க? இங்கே உன்னை சேர வட்டாமல் தடுப்பதற்காகவும் நான் இந்த சம்சாரத்துல இருப்பதற்காக 5 இந்திரியம் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்ககிட்ட வரணும்னா முதல்ல எது எதிரியா இருக்கு? இந்த பஞ்ச இந்திரியங்கள் எதிரியா இருக்கணும். அதனால்தான் கொடுத்துருக்க, உங்ககிட்ட வரப்படாதுன்னு எனக்கு நன்னா புரியுது. அகற்ற நீ வைத்த மாய வல் ஐம்புலங்கள் ஆம் அவை. அப்ப உன்னிடத்துல இருந்து பிரிப்பதற்காக மாயவல் ஐம்புலங்கள். மாயவல்லம்னா மாயன்னா என்னன்னா பண்ணுவது என்றது, என்ன பண்ணுதுன்னு தெரியாது. மாயமா என்ன இந்த இந்திரியங்கள் படுத்துற பாடு இருக்கு இல்லையா, திடீர்னு மனசு மாறிடும். எதனால சுவாமின்னா அங்கத்தானே நன்னாதானே இருந்து சுவாமி. என்னன்னா இந்திரியங்களால அதை அனுபவிக்கணுமே, இதை அனுபவிக்கணுமே, இதை அனுபவிக்கணும். அதான் மாயவல் என்ன பண்றதுன்னே தெரியாது. வல்லன்னா சரி சுவாமி அந்த இந்திரியங்களை ஜெயிக்கவாது முடியுமானா அதுவும் முடியாது. அப்படிப்பட்ட தீமை இருக்குன்னா அப்படி தீமை. அப்ப மாயவல் ஐம்புலன்கள் அவை அப்படிப்பட்ட தீமை இருக்குன்னு அர்த்தம்னா இதை வென்று முடியாது. அதுனா மாயத்தன்மை இருக்குன்னா தீமை நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஐம்புலன்கள் ஆம் அப்படின்னா அவரா ரொம்ப பிரசித்தியாச்சு சுவாமி, அவரை பத்தி சொல்றேல அந்த அளவுக்கு பிரசித்தியா இருக்கக்கூடிய இந்த ஐம்புலன்களாம். அப்படின்னா யாரா? ரொம்ப பெரியவர் சுவாமி, பெரியவர் வந்திருக்காருன்னா அந்த மாதிரி இந்த ஐம்புலன்களை பெரியவர்னு சொல்லும் அளவிற்கு அதான் ஆழ்வார் தெரியுற ஐம்புலன்களாம் அவை அப்படின்னு ரொம்ப பெரியவர் வந்தான்னு சொல்லுமா போல அந்த அளவுக்கு ஐம்புலன்கள் ஆமவைங்கிற. ஆமவைன்னா ரொம்ப பிரபலம்னு அர்த்தம். அது உங்களுக்கு தெரியாதா? அவரை தெரியாதா? அவர்தான் இவர் அப்படின்னு சொல்றோமோ. அத்தனை பிரபலங்கள் அவ்வளவு சுலபத்தில் எதிர்க்க முடியாது.
ஐம்புலன்களை எதிர்க்க முடியுமா? எதிர்க்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட மொய்த்த வெண்தீவினையால் பல்லுடல் தரும் மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன் உலநாள்கள் எல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன். கொஞ்ச நாளி சில்லுன்னு காத்து அடிச்சுட்டுன்னா நன்னதான் இருக்கும். என்ன பண்றோம்? மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரம் மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன். கொஞ்ச நாள் சில்லுன்னு காத்தடிச்சா நன்னா இருக்கு, கொஞ்ச நாள் வெப்பமா காத்தடிச்சா நல்லா இருக்குமா? சம வெப்ப காத்தெல்லாம் முடியாது, அதெல்லாம் பண்ண முடியுமா? அதெல்லாம் வேண்டாம். சில்லுன்னு காத்து இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப வெப்ப காத்து சில்லு காத்தும் மாறி மாறி வருது. நல்லா பார்த்துக்கணும். ரொம்ப அந்த எக்ஸாம் தான் எடுத்திருக்காரு. வெப்ப காத்தும் சில்லுன்ற காத்தும் மாறி மாறி வருதுன்னா வெப்ப காத்து வந்தா நமக்கு பிடிக்காது, சில்லுன்ற காத்து வந்தா நமக்கு பிடிக்கும் வாஸ்துவம். ஆனா இந்த வெப்ப காத்து வரைச்சே பிடிக்காதுன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? சரி, அடுத்து சில்லுன்னு காத்து வரப்போறது, தென்றல் காத்து வரப்போறது, சரி இது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துண்டுவோம். பொறுத்துண்டு அடுத்து நம்ம அந்த சில்லுன்னு காத்து வரச்சே நம்ம அனுபவிக்கலாம்னு இருக்கணும். இப்ப இது அப்படி அல்ல, எரிஞ்சுட்டே இருக்கு, வெப்ப காத்து மட்டும்தான் வருது. அதான் வெந்தீவினையால், மொய்த்த வெந்தீவினையால், எப்பொழுதும் வெந்தி, எப்பொழுதும் வெந்தி. வெப்ப காத்தே வந்துட்டு இருக்க தவிர சுவாமி நன்ன காத்து வந்துட்டு இருக்கானா? கிடையாது. கொஞ்ச நாய் சொல்றது, கொஞ்ச நாய் நன்னா சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா சரி சுவாமி, சொல்லும் போது நம்ம கொஞ்சம் பொறுத்துண்டு சில்லுன்னு இருக்கும்போது ஆனந்தமா கொண்டாடலாம் இருக்கணும். அப்படி இல்லை, எரிஞ்சுட்டே இருக்கு, எரிஞ்சுட்டே இருக்கு, எரிஞ்சுட்டே இருக்கு. அதான் எப்பொழுதும் வெந்தி அப்படின்னு தெரியுங்களா? அந்த தீவினை என்ன? சரி சுவாமி, தீவினைன்னா சாதாரண கர்மா. தீவினைன்னா புண்ணியம் பாபம் ரெண்டையும் சொல்லுவா. சாதாரண தீவினைன்னா புண்ணியம் பாவம் ரெண்டு சொல்லுவா. ஆனா இங்க திருவரங்கத்தை என்ன திருவரங்க, நான் புண்ணியமே பண்ணது கிடையாது, பண்ணதெல்லாம் பாவம், பண்ணதெல்லாம் பாவம் தான், பண்ணதெல்லாம் அதுதான் மொய்த்த வெண்தீவினையாளர். ஒரு அழகான விஷயத்தை தெரிவிக்கிறார். மொய்த்த வெண்தீவினால் என்னன்னா பண்ணினதே தீவினை தான், பண்ணினது அத்தனையும் பாவம்தான். அதுல என்ன பாருங்க, அதுல ஓரளவுக்கு புண்ணியம் இருக்கானா? கிடையாது. அதான் மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மூத்து அப்படின்னா கொஞ்சமாவது தீ நன்மை இருக்கு சுவாமி, கொஞ்சம் தீமை இருக்கு அப்படின்னா கிடையாது. பண்ணினதே தீமைதான், பண்ணினதே தீமைதான் முதல் வியாக்கியானம். உடனே நாமெல்லாம் கேட்டோம் திருவரங்கத்தை தான், சுவாமி நீர் கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணியிருப்பீரே சுவாமி, நீர் என்ன புண்ணியம் பண்ணலைன்னா இவ்வளவுதும் சுவாமி ராமானுஜரை பாட வந்திருக்கலாமா? வந்திருக்கப்படாது இல்லையா? நீ புண்ணியம் ஏதாவது பண்ணிருக்கணுமே, புண்ணியம் பண்ணிருக்கப்படாதுன்னு இவ்வளவு பாடம் வந்தேரு அப்படின்னு சொல்லிட்டு நாம உடனே அந்த திருவரங்கத்தை வந்து அப்படி ஏதாவது பண்ணிருப்பாரு, இவ்வளவு தூரம் பாட்டு பாட வந்துட்டாரு, அதிலும் ஏதாவது பண்ணிருப்பேருன்னா அப்ப திருவரங்கத்தை தெரிவிக்கிற அந்த புண்ணியமும் விலக்குதானே. பகவானை அடைவதற்கு பிரதிபந்தகம் புண்ணியமும் விலக்கு, புண்ணியமும் விலக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், புண்ணியம் நிறைய சேர்த்துண்டா நமக்கு மோட்சம் கிட்டும், பாபம் சேர்க்கப்படாதுன்னு சொல்றோமோ, புண்ணியமும் சேர்க்கப்படாது. அப்ப புண்ணியம் பண்ணப்படாது சுவாமி, யாருக்காவது நல்லது பண்ணப்படாது பண்ணணும். இப்ப என்ன சொன்ன, புண்ணியமும் விலக்குன்னு சொன்னேல. அப்ப புண்ணியமும் மோட்சத்துக்கு போவதற்கு தடையாக இருக்கும், பாவமும் மோட்சத்துக்கு போவதற்கு தடையா இருக்கும். இப்ப நீங்க இதெல்லாம் சொல்றதை பார்த்தா நாம புண்ணியமும் பண்ணப்படாது, பாவமும் பண்ணப்படாது, ஒரு நியூட்ரலா இருந்துடணும் போல் இருக்கு. இப்ப புண்ணியம் பாவம் ரெண்டும் பண்ணாமன்னா அந்த மாதிரி இருக்க. ரெண்டாவது புண்ணியம் பண்ணணும், பண்ணாதான் மோட்சத்துக்கு தடங்கள்னு சொல்லிட்டே இல்லை சுவாமி. அப்ப புண்ணியம் பண்ண வேண்டாமே? புண்ணியம் பண்ணணும், அந்த புண்ணிய பலனை பகவான் திருவடியில சமர்ப்பிச்சணும். அந்த புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியத்தால புண்ணிய நோன்பு புரிந்துமிலே மேல சொல்லப்படுது. அடிபோட்டு செய்யும் நுண்ணரங்கேள்வி நுவன்றுமிலேன் செம்மனூர் புலவர்க்கு என்னருங்கீர்த்தி ராமானுஜா இன்று நீ புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்றைய காரணம் கட்டுரையன் தெரிவிக்கிறாளியா. அதனால புண்ணியமும் மோட்சத்துக்கு பிரதிபந்தகம் தான், பாவமும் மோட்சத்துக்கு பிரதிபந்தகம் தான். அது என்னவா சுவாமி, புண்ணியம் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த புண்ணியம் சமர்ப்பிக்கணும்னு சொல்றேன்னா, ஏன்னா பகவானுக்கு புண்ணியம் பண்ணா பிடிக்கும், அவருக்கு பிடிக்கின்றதுக்காக புண்ணியம் பண்ணணும். ஆனா அந்த புண்ணியத்தால மோட்சம் நடக்கப்படாது. அந்த புண்ணியம் பகவான் திருவிடி சொல்லி சமர்ப்பிச்சணும். சமர்ப்பிக்கணும் என்ன அர்த்தம், அவர் சொன்னார்னு பண்ணினேன். அதனால்தான் நம்முடைய சங்கல்பமே பகவதாஜ்ஞா பகவத் கைங்கரிய ரூபம் தான் சங்கல்பமே. எந்த காரியம் பண்றதாலும் ஓ இது பண்ணிட்டு இருக்கேன், இந்தந்த காரியத்துக்காக இந்தந்த நிலைக்காக நான் பண்றேன்னு கிடையாது. எல்லா கைங்கரியம் பகவத் கைங்கரியம் தான்.
பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் அப்படின்னா பண்ணும் இன்பத்துக்காக பண்கிறோம் தவிர அது பண்றபடியாலே இது பண்ணினே சுவாமி அதனால இந்த பலனை குடு கிடையாது. எந்த பலனை உத்தேசத்தில் நம்முடைய கைங்கரியங்கள் கிடையாது, நம்முடைய தொண்டு கிடையாது. எதுக்கு கிடையாதுன்னா அப்ப இந்த தொண்டு பண்ண அதனால புண்ணியம்னா அப்ப புண்ணியமும் விலக்குதான், அதனால பண்ணப்படாதும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப புண்ணியமே பண்ண வேண்டாமே சுவாமின்னா பண்ணணும். எதுக்கு சுவாமி புண்ணியம் பண்ணணும்னு சொல்ற, அந்த புண்ணியம் விலக்குன்னு சொல்ல பண்ணாம இருந்துறேன்னா புண்ணியம் பண்ணா பகவானுக்கு விருப்பம், பகவானுடைய ஆனந்தத்திற்காக புண்ணியம் பண்ணணும். ஆனா அந்த புண்ணியத்தின் பலனை எதிர்பார்க்காமல் பகவான் திருவடியிலே சமர்ப்பிச்சணும். அதைத்தான் சுவாமி சொல்றேன். அந்த புண்ணியமே பண்ணாம இருந்தா என்ன, பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருடைய திருவிழா சமர்ப்பிக்கிறதுக்குன்னா அவருக்கு பிடிக்கிறது. பாவத்தை பண்ணாதான் எனக்கு பிடிக்காதுன்றார், அதெல்லாம் பண்ணக்கூடாது. புண்ணியத்தை பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, பண்ணணும். ஏன் அவருக்கு பிடிச்சிருக்கு, பண்ணா எனக்கு மோட்சத்துக்கு அது இடையூறா இருக்கான்னா அவர் திருவிழா சமர்ப்பிச்சணும். இதைத்தான் திருவிழா. அப்ப புண்ணியமும் விலக்கு தான். அப்ப புண்ணியத்துக்கும் பாவத்துக்கு என்ன சுவாமி வித்தியாசம்? ரெண்டுமே விலங்குதான், ரெண்டுமே விலங்கு. என்ன ஒண்ணு வேணா வச்சுக்கலாம், இது இரும்பு விலங்கு, இது பொன் விலங்கு வச்சுக்கலாம். இரும்பு விலங்கு எது, இது பாபம் இரும்பு விலங்கு. புண்ணியம் எது, பொன் விலங்கு. விலங்கு போட்டாச்சு சுவாமி, தங்கத்தாலேயே இவருக்கு விலங்கு போட்டிருக்காரு. விலங்கு விலங்கு தானே, அது தங்கத்தால போட்டா என்ன, அதே போல இரும்பால போட்டா என்ன, அதான் தெரியும். ஏன் சாஸ்திரமே சொல்றது, ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமிய உபைதி. நீ மோட்சத்துக்கு போகணும்னாலே புண்ணியம் என்ன பாபம் விதூய இரண்டியம் திறந்து விட்டுதான் இவன் மோட்சானத்துக்கு போகிறான். இதத்தான் நன்மைதானே தீமையாயிற்று, தீமைதானே நன்மையாயிற்று சீவசனம் எடுக்கிறார். நன்மைதானே தீமையாயிற்று, தீமைதானே நன்மை ஆயிற்றுன்னா நன்மை எது, நன்மை எது, புண்ணியம். அது தீமையாயிடுச்சு, தீமைதான் நன்மை ஆயிடுச்சுன்னு தெரிவிக்கிறார். அவன் தீமையை மட்டும் விலக்கல்ல, நன்மை இது விஷ்ணு தர்மத்தை தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப எதெல்லாம் பாதகங்கள்னு சொல்லி இருக்குன்னா பார்க்கணும். விஷ்ணு தர்மம் சொன்னது நிச்சயமாக பகவானோடு சேர வேட்டாம தடுக்கிற புண்ணியமும் பாபத்தை போல விலக்குதான். புண்ணியமும் இங்க என்ன தெரிவிக்கிறான்னா என்ன மொய்த்த வெந்தீவினை, வெந்தீவினைன்றது முதல்ல பாவம் மட்டும்தான் பண்ணினேன்னு முதல் வியாக்கியானம். இல்ல நீர் புண்ணியம் பண்ணிருப்பேரேன்னு நம்ம கேட்டோம். கேட்ட உடனே வாஸ்துவம் புண்ணியம் பண்ண அதுவும் விளக்கு தானே, அதுவும் விளக்கு தானே தெரிவிக்கிறா இல்லையா. அப்படிப்பட்ட விஷ்ணு தர்மத்துல நிச்சயமா சரி சுவாமி, அப்ப விஷ்ணு தர்மத்துல சொல்லப்பட்ட இந்த புண்ணியமும் விளக்கு தான் சொல்லிட்டு இருக்கணும். சரி, அப்ப ரெண்டுமே விளக்கு. சரி சரி சுவாமி, இதுல இது எதுக்காக இதெல்லாம் தெரிவிக்கிறார்னா, நேற்றைய காலக்ஷேபத்துல ஒரு விஷயம் நம்ம எடுத்து பார்த்துக்கோம். என்ன விஷயம்னா என்ன பாருங்க, விஷய நிவர்த்தி, பரஹிம்சா நிவர்த்தி, சத்குரு சேவாதிகளான தபசு, இது மூணும் நல்லது தானே. இந்த மூணு தீயது. அது எந்தெந்த சன்னிவேஷத்துல வருதோ அதுக்கு தகுந்தா போல அதனுடைய நிலைகள் மாறும். அதுவே தீயதுவாகும், அதுவே நல்லதாகும். பரஹிம்சை அதுவே நல்லதாகும், தீயதாகும். விஷய நிவர்த்தி அதுவே நல்லதாகும், தீவதாகும். சத்குரு சேவாதிகளம் அதுவும் நல்லதாகும், தீவதாகும். இது என்னன்னு பார்த்தோம், விஷய நிவர்த்தின்னா இந்தந்த விஷயம் இந்தந்த விஷயம் இந்தந்த விஷயம் பார்க்கச்சே. இப்ப புரியத்துக்காக சொல்றேன், புரியத்துக்காக நல்ல விஷயம் தானே சுவாமி. விஷய நிவர்த்தி ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலன் சிதகிய பாயனன் அப்படி சொன்னாரே சுவாமின்னா. ஆனா கர்மா மன்றத்தை இன்னென்ன தேவதையை ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்ப விஷய நிவர்த்தி. அதற்கு மேல பரஹிம்சான்னா சாகச்ச வபாயாம் ஜுகுயாதுன்னு அந்த வல்லாட்டின் வபை எடுத்து ஆகுதி கூடுன்னு சொல்லியிருக்கு. அது பரஹிம்சையான கிடையாது. அது பரஹிம்சை கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சுவாமின்னா. சாஸ்திர சம்மதமா இருந்தாது எதுவா இருந்தாலும் சாஸ்திரம் ஒத்துக்கொண்டது பண்ணா அது நல்லது, சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளாதது பண்ணினா. இப்ப பரஹிம்சனா நான் ஒருத்தர் அடிக்கிறேன், இம்சிச்சேன், அது பண்ணலாமா, அது பண்ணப்படாது, சாஸ்திரம் ஒத்துக்கல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே போல சத்குரு சேவாதிகளான தபஸ், சத்குரு யாரு, நாஸ்திகனை குருவா வைத்து கொண்டு பண்ணா அதுவும் ஒத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு தெரிவிக்கிறார். அதனால்தான் இப்ப எடுக்கிறார். ஆக இந்த புண்ணியமும் விளக்கு தான் தெரிவித்தார். சரி சரி சுவாமி, புண்ணிய விளக்கு மட்டும் இல்ல, இன்னொரு சமம் சொல்றார். ஸ்ரீராமாயண ஸ்லோகம் எடுத்து இன்னொரு சமத்தை சொல்றார். ஆச்சரியமான சமம். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் சொல்றேன். அதபாதக பீதத்துவம் என்று புண்ணியங்கள் எல்லாம் பாதக சப்தத்தாலே சொல்லப்பட்டது விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே. அப்படியே அனகா என்கிற ஸ்ரீராமாயண ஸ்லோகத்துக்கு ததிய பர்வந்தமன்றிக்கே இருக்கிற ராமபக்தியம் அகமென்னுமத்தை
ஈட்டுக்காரர்களை செய்தாரிலே. இந்த இடத்துல சாமான்யமா நம்ம என்ன சொல்லுவோம், அனகா, இது ஸ்ரீராமாயண ஸ்லோகம். ஸ்ரீராமாயண ஸ்லோகத்துல இந்த புண்ணியம் இலக்குன்னு சொன்னோமோ, அதே போல இன்னொரு சமத்தை சொல்றாரு. ஏற்கனவே சொன்னது பாவம் புண்ணியம் ரெண்டு. இதில் பாவமே பண்ணினோம் என்று முதல் வியாக்கியானம். ரெண்டாவது கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன் சுவாமி அப்படின்னா அந்த புண்ணியமும் ஈஸ்வர பிராப்திக்கு பிரதிபந்தகம். அப்பனா பகவானை அடைவதற்கு அதுவும் தடங்கள் தான் அப்படின்னு, அதுவும் விளக்கு தான் அப்படின்னு தெரிவித்தார். இப்ப ரெண்டாயிரத்து ஒண்ணு பாவம் தள்ளத்தக்கது என்றார், புண்ணியமும் தள்ளத்தக்கது என்றார். ஏன்னா பகவானை அடைவதற்கு புண்ணியமும் விளக்கு தான் சொல்லிட்டார். இப்ப மூணாவது சொல்றார், சரி சுவாமி அப்படிப்பட்ட புண்ணியம் பாவம்னு நீ எதை பிரிக்கணும்னா ஒருத்தருக்கு ராமபக்தி இருக்கு, அப்ப ராமநாம எந்த ருச்சிரான்னு சொல்லிவிட்டார் தியாகராஜ சுவாமி. அப்ப அத்தனை ருச்சியா இருக்கு, ராமபக்தி இருக்கு, அது புண்ணியம் தானே சுவாமி? ராமபக்தி புண்ணியம் தானன்னு கேட்கிற நன்னா சொல்லுங்க, உரத்து சொல்லுங்க, புண்ணியம் தான் அப்படின்னு சொல்லுங்கன்னா அந்த புண்ணியம் கூட விளக்கக்கூடிய இடம் இருக்கான்னா இருக்குன்ட்டு. ராமபக்தி புண்ணியம் இல்லையா? ஆமான்ட்ட சுவாமி கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்க. ராமபக்தி போய் புண்ணியம் இல்லையா? யாருக்கும் பேரு அதுதான் அனகா. ஆனா நீதிகா பீதி புரஸ்கரகா அப்படின்னு எடுத்துக்காரு, பீசி புரஸ்தகா அப்படின்னு இருக்காரு. அனகா, அனகன்னா பாபம் இல்லாதவன் அர்த்தம். ஏன்னா பாபம் இல்லாதவன்னா யாருக்கு? சத்ருக்னனுக்கு பேரு பாபம் இல்லாதவன் பேரு அனகா. இப்ப இந்த இடத்துல பரத ஆழ்வானும் சத்ருக்ன ஆழ்வானும் பரதனுடைய மாமாவுக்கு உதாஜித்துன்னு பேரு. அவர் அழிச்சிருக்கார் தன்னுடைய இடத்துக்கு வர சொல்லி. அவர் தன்னுடைய ஊருக்கு போறார். போர்ச்சே கூட இவரும் கிளம்பி விட்டார். யாரு? சத்ருக்ன ஆழ்வானும் கிளம்பிட்டார். கிளம்பி நேரா போறார். நீதகா பிரீத்தி புரஸ்கரகா கூடவே அழிச்சுன்னு போனார். பரதனும் போனான், சத்ருகனும் போனான். அப்பத்துல அனகான்னு சொன்னார். அனகான்னா ராம பக்தி பாவமாகும்ட்டார். ராம அடி இதை சொல்லும் போது கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும் நீங்க. ஏன்னா என்ன சுவாமி, இந்த காலட்சேப அதிகாரி ஒருத்தர் வந்தாரு, அவர் என்ன சொன்னார்னா ராம பக்தி பாவம்னு சொல்லிட்டார் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்காங்க. இந்த ராம பக்தி யாருக்கு பாவம்னு பார்க்கணும். ராம பக்தி பாவம் தான். ஏன்னா நான் நினைக்கிறது ராம பக்தி புண்ணியம் தான் நினைக்கிறோம். இப்ப சொல்ல வந்தது புண்ணியம் கூட பாவத்துல போய் சேரலாம் பார்த்து போனோம். பகவானை மோட்சம் அடைவதற்கு தடங்களாக புண்ணியமும் விளக்கத்தக்கதான் பார்த்த போனோம். இப்ப ராமபக்தி புண்ணியம் தானே, அதுவும் விளக்கத்தக்கதுன்னார். ஏன் சுவாமி? அது பிரதிபந்தகம் தான் விளக்கத்தக்கது. ஏன்னா பகவானை அடைவதற்கு எதெல்லாம் பிரதிபந்தமோ அந்த பிரதிபந்தகமாக புண்ணியமாக இருந்தாலும் பாகமாக இருந்தாலும் அது விளக்கத்தக்கன்னு சொன்னார் இல்லையா? அதே போல ராமபக்தி புண்ணியம். அந்த புண்ணியம் அது என்னமா சுவாமி பாபம் ஆகலான்னா எப்போதுன்னா அவன் அடியார் அளவுக்கு அந்த பக்தி நீடித்து போகாவிட்டால் அந்த கேவல பகவத் பக்தி அதுவும் பாபகோட்டிலே சேரும். சத்ருக்னனுக்கு ராம பக்தி இருக்கு இல்லையா, அதுதான் பாவம். என்ன சுவாமினா பரதாழ்வான தவிர மத்தொன்னு கணிசிக்க மாட்டான் சத்ருக்ன ஆழ்வான். அப்ப ராமன் பக்தி வந்துருச்சுன்னா அப்ப பரதனுடைய பக்தி போயிடுறதுனோ, அவன் அடியார்கள் அளவுக்கு போகணுமோ. அடியார்கள் அவளுக்கு போக வட்டாம தடுக்கிறது எது? ராமபக்தி. அப்ப அடியார்கள் தான் பிரதானம். பகவத் சம்பந்தம் பாகவத சம்பந்தம். பகவத் சம்பந்தத்தை காட்டிலும் விசேஷம் பாகவத சம்பந்தம். அந்த பகவத் சம்பந்தம் இருக்கு. அந்த பகவத் சம்பந்தம் என்ன பண்றதுன்னா இங்கிருந்து பாகவத சம்பந்தத்துக்கிட்ட அளவுக்கு போக விட்டாம தடுக்கிறது. அது பகவத் சம்பந்தம். அப்ப பகவத் சம்பந்தம்னா அந்த பகவத் பக்தி. அந்த பக்தி என்ன ஆகுதுன்னா புண்ணியம் தானே சுவாமின்னா அதுவே பின்னாடி இடையூறாயிடுத்து. அடியார்கள் அளவுக்கு போறதா இடையூறாயிடுத்தணும். அப்ப அது இடையூறாயிடுத்துனா அப்ப பாபகோஷ்டில தானே சேரும். இப்ப ராம பக்தியே பாபகோஷ்டில சேர்றது. இதான் வியாக்கியானம். ஆச்சரியமான எதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்ப நம்ம மூணு பார்த்தோமோனோ என்னன்னது? விஷய நிவர்த்தி, பரஹிம்சை நிவர்த்தி, சத்ரு சேவாதிகளான. அப்ப விஷய நிவர்த்தி ஆட்டம், பரநிவர்த்தி ஆடுதெல்லாம் என்னது? சத்ருக்கு ஆழ்வாடு நிலை ராம பக்தி அவருக்கு விரோதம். ஏன் மதுரகவி ஆழ்வார்க்கே தெருவு மட்டறியேன் குருகூர் நம்பி பாவை நின்னிச்சை பாடி திருவன்னு உள்ளுக்குள்ள போவார். ஆழ்வார் திருவிழா ஆழ்வார் சேவிக்க போச்சு. ஏன்னா ஆழ்வார் கிளம்பி போயிட்டார். அவர் 32 திருநட்சத்திரத்துக்கு கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் ஆழ்வாருடைய விக்கிரகத்தை அவர் தான் ஏரியருள பண்ணி கொண்டு
மேற்கொண்டு இங்க சன்னதியை நிர்மாணம் பண்ணி அந்த சன்னதியை நித்தியமா போய் சேவிப்பார். சேவிக்கச்ச முதல்ல உள்ளுக்குள்ள போச்சே பொழிந்த நின்ற பிரான் முதல்ல சேவை சாய்ப்பார். சேவை சாய்க்கச்சே பொழிந்த நின்ற பிரான் இவருக்கு எதிரியா இருக்கார். இப்படி கையை வச்சுட்டு போவாராம். தன் கண்ணு அவரை பார்த்துருமா, இல்ல அவர் இவரை பார்ப்பாராம். ரெண்டும் பார்க்கப்படாதான். பகவானை போய் பார்க்கப்படாதுன்னு சொல்லலாம்னா இது ஆழ்வார் பரியந்தம் போகணும்னா அந்த பகவான அந்த விளக்கு தான். அதே போல இங்க ராம பக்தி விளக்குதுலையா, அது இது இது எங்க எடுத்திருக்காருன்னா இந்த இடத்துல பாருங்க, எக்ஸலண்டா எடுத்திருக்காரு இந்த ஈட்டுக்காரர். இது பாருங்க, இது ததிய பரியந்தம் இருக்கிற ராமபக்தியம் அகமென்னுமத்தை ஈட்டுக்காரர் அருளி செய்தாரே. இதை யாரு எடுத்திருக்காருன்னா ராமாயணத்துக்கு கோவிந்தராஜ ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ராமாயணத்துக்கு. அந்த வியாக்கியானத்துல நேதகா பிரீத்தி புரஸ்கரதகான அந்த வியாக்கியானம் இருக்கணும். அந்த வியாக்கியானத்தை ராமபக்தியும் விளக்குதான் அவர் எழுதியிருக்காரு, அவர் எழுதல. அப்ப யார் சுவாமி ஈட்டுக்காரர் இது நம்பில எழுதியிருக்காரு, ஈட்டுக்காரர் இது எழுதியிருக்காரு. அப்பனாங்க இங்க சத்ரு நன்னாவே ராமபக்தின்னு தெரியுது. சத்ரு யார் சுவாமி? ராமபக்தி. அதான் வியாக்கியானம். ஏன்னா ராமபக்திங்கிற சத்ருவை தவிர்த்து பரத பக்திங்கிற சிறந்த நண்பனை பெற்றான் அல்லவா யாரு? சத்ருகன் ஆழ்வார். ராம நன்னா புரிஞ்சுக்கணும். ராமபக்திங்கிற அப்படின்னு ஜாகிரதையாக சொல்லிட்டு இருக்கேன். ராமபக்திங்கிற இது இது வேற எங்கேயா சொல்றது வேற மாதிரி போயிடும். ராமபக்தி இது அந்த அளவுக்கு இதுதான் சரம பர்வ நிட்டைன்னு பேரு. பிரதம பர்வ நிட்டை பகவான், சரம பர்வ நிட்டை ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள் பரியந்தம் போயாச்சுனாலே அப்ப என்ன ஆகுதுன்னா அப்ப பிரதம பர்வ நிட்டை தள்ளுபடி. அப்ப ராம பக்தியே தள்ளுபடி. எதனால? இந்த இடத்துல பரத பக்தி என்கிற சிறந்த நண்பனை பெற்றிருக்கான் இல்லையா அப்படின்னு தெரியல. இதுக்கு திருஷ்டாந்தம் எதுன்னா புண்ணியமும் பாவமும் ஆகலாம், பாவம் என்ன புண்ணியமும் பாவம் ஆகலாம், புண்ணியமும் பாவம் ஆகலாம். என்ன புண்ணியம் பாவமா? ராமபக்தி புண்ணியம் தானே, பாவம் ஆயிடுச்சு. யாருக்கு? நமக்கு. உடனே நாம சேர்த்துக்கூடாது. ஓ என்ன அப்படின்னா நாளை இருந்து நான் ராமபக்தி பண்ணப்படாதான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நாம சத்ருகன ஆழ்வான் இல்லை. சத்ருகன ஆழ்வானாக இருந்தோம்னா ராமபக்தி விரோதி தான், சந்தேகமே இல்லை. அந்த ராமபக்தி பகைதான். ஆனா நம்ம சத்ருகன முதல்ல ராமபக்தியே இல்லையே. ராமபக்தியை தாண்டி பரதாழ்வான்ட்டு வரணும். நமக்கு அதுவே இல்லையே. இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார், மதுரகவி ஆழ்வார். அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு என்னார் கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எண்ணப்பனில் நன்னித்தென்குருகு நம்பி எண்ணக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்குன்னு கட்டுண்ணு எண்ணப்பனில் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எண்ணப்பனில் நன்னி தென்குருகு. தென்குருன்னு சொன்னா என்னுடைய நாவில அமிர்தம் ஊறுதம் சொன்னார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். நாம உடனே மதுரகவி ஆள் கேட்டோம், சுவாமி எங்களுக்கெல்லாம் முதல்ல நம்ம ஆழ்வார்னு சொல்றோம், தென்குருகூர் சொல்றோம், நாவில எதுவும் எங்களுக்கு ஒன்னும் அமிர்தம்லாம் ஓரவே இல்லையேன்னு சொன்னோம். பாட்டை நன்னா பாருங்கன்னார் மதுரகவியார். என்னன்னா என்னாவுக்கேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. உங்க நாவுக்கு கண்ணன்னு சொன்னாலே அமிர்தம் வராது. அதை தாண்டி மதுரை நம்மாழ்வாருக்கு வரணுமே, எங்க வரப்போறது? உங்களுக்கு வராது. எனக்கு கண்ணனை தாண்டி வந்திருக்கணும். அப்ப கிருஷ்ண பக்தி அங்க எது எதிரி? கிருஷ்ண பக்தி என்று மதுரகவி ஆழ்வார்க்கு விரோதம். அந்த கிருஷ்ண பக்தியை தாண்டி நம்மாழ்வாருக்கு வந்திருக்காரு. அதே போல இங்க ராமபக்தியை தாண்டி சத்ருகன் ஆழ்வார் பரதன் வரைக்கும் வந்திருக்காரு. இதைத்தான் மொய்த்த வெண்தீவினையால், மொய்த்த வெண்தீவினையால். இதற்கு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றார். ஏற்கனவே ஒரு திருஷ்டாந்தம் ஆயிடுத்து, ஒரு திருஷ்டாந்தம் ஆயிடுத்து. இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்ல போறார். இப்ப வியாக்கியானத்தை வைக்கிறேன். அடுத்த வைக்கானம் பக்கம் 88. மொய்த்தவன் தீவினையால் ராவண பவனத்திலே பிராட்டியை சுற்றிலும் வளைத்து கொண்டு தக பச என்று கோர பாஷணங்களை பண்ணும் ஏகாட்சி ஏககர்ணி முதலான ராட்சச ஸ்திரீகளைப் போலே சூழ்ந்து கொண்டு தபன ஏதுக்களான என்னுடைய பாவங்களாலே தப்தனானே என்றபடி பல்லுடல் தூரம் வேதி தேவ தெரியக்கு மனுஷ ஸ்தாவர ரூபமான நானாவித சரீரங்கள் தோறும் சரீர சம்பந்தபடியாகவே பாபங்களை பண்ணுவது மூத்தது. அவ்வளவு சரீரங்களிலே ஜராவதியாக அவசித்து அது கர்ப்பமான ஜன்மாதிகளுக்கு உபலட்சணம். வேத நூல் பிராயம் 100 மனிதர்தான் புகழ்வெறியலும் பாதியும் உறங்கி போகும் நெண்டைய 15 பேதை பாலகன் அதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் என்று மயர்வர மதினம் அருளப்பட்டவர் அருளி செய்தாரே. இதுவரைக்கும் பார்த்தோம். மைத்தவன் தீவினையால்னு இது வரைக்கும் ஒரு திட்டாந்தம் பார்த்தோம். இனிமே இன்னொரு திட்டாந்தம்னா 2வது திட்டாந்தம். திட்டாந்தம்னா எடுத்துக்காட்டு. என்னன்னா ராவண பவனம் அசோகவனத்திலே
700 ராட்சசிகள் இருந்தா. 700 ராட்சசிகளை சீதா பிராட்டி துன்புறுத்துறா. தக பச தக பசன்னு அவளுக்கு தான் இந்த பாஷை தான் அவளுக்கு தெரியும். தக பாஷைன்னா என்ன சுவாமி? இது யம படத்துல யமலோகத்துல சொல்லக்கூடிய பாஷை இது. வெட்டு கொளுத்து, வெட்டு கொளுத்து, தக கொளுத்து, பச வெட்டு, வெட்டு கொளுத்து, வெட்டு கொளுத்துன்னு சொல்றா இல்லையா 700 ராட்சசி முன்னாடியே. அதே போல இங்க என்ன இருக்கு? அதே போல வெண்தீவினைகள் பக்கத்துல நின்று வெப்பம் இருக்கு. வெண்தீவினைகள்னா என்ன? இங்க வெப்பம். அந்த வெப்பம் என்ன பண்றதான்? ஓ, திருவரங்கத்தம்னா இத்தனை தீவிரம் பண்ணிருக்காரு. தக பச தக பச தக பச என்றுதான். அப்ப வெண்தீவினைனால வெப்பம் ஆச்சனும். வெப்பம்னா நெருப்பு. அந்த நெருப்பை என்ன பண்றது? இப்ப தனியா பண்றது என்ன பண்ணுது? தக பச தக வெட்டு கொளுத்து, வெட்டு கொளுத்து சொல்றது. எது போல? அங்க ஏகாட்சி ஏக கன்னிகை. ஏகாட்சின்னா ஒரே கண்ணு இருக்கும். ஏக கர்ணிகைனா ஒரு மூக்கு இருக்கும், ஒரு காது இருக்கும். அவெல்லாம் ராட்சசா எப்படி இருப்பா? ஏகாட்சி ஏக கர்ணிகை முதலான ராட்சசிகள் பிராட்டியை சூழ்ந்து கொண்டு அப்படியே சொல்றா இல்லையா? பிராட்டி சூழ்ந்துட்டு நம்ம 700 ராட்சிகள் படாத பாடு படுத்தினாலும் இதைத்தான் ஹனுமான் கடைசியில கேட்கிறார். இவ படாத பாடு படுத்தினாலே இவாளெல்லாம் என் கைக்குள்ள வச்சுட்டு இவளை நசுக்கணும் அப்படியே அப்படிதான் கேட்கிறா பிராட்டிக்கிற. அவட்ட பிரார்த்திக்கிறா. அப்ப அவ சொல்றது சாப்பா நாம்பா சுமா நாம்பா பிரகானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரிய நகச்சின் ஆபராத்தியதுன்னு. ஓ பிறங்கே உன்னுடைய புத்தியை காமிச்சிட்டியே. அவெல்லாம் அவ எஜமானம் பண்ணபடியா சொன்னபடியால் பண்ணிட்டு இருக்கா தவிர அவளுக்கா பண்ணலைன்ற. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அத்தனையும் துன்புறுத்திறானோ. இது என்னது? மொய்த்தவன் தீவினை. மொய்த்தவன் தீவினை. அதே போல என்னுடைய தீவினை இருக்கே, இந்த தீவினை இருக்கு மொய்த்தின் இருக்கு. ஏன்? வெண் தீவினை ஆனபடியாலே, வெப்பத்தை இருக்கக்கூடிய தீவினை ஆனபடியாலே இது மொய்ச்சின் இருக்கு. மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மூத்து. எதனாலன்னா இந்த சரீரம் இருக்கிறபடியால பாவம் வந்துட்டு. பாவத்தால் சரீரம். சுவாமி எது முன்னாடி எது பின்னாடி? இது ஒரு சுத்தம். விதை முன்னாடியா மரம் முன்னாடியா? மரம் முன்னாடியா விதை முன்னாடியானா? அப்படியே ஒரு சுத்தம் வந்துருக்கு. எது முன்னாடின்னு சொல்ல முடியாது. மரம் இல்லைன்னா விதை இல்லை, விதை இல்லைன்னா மரம் இல்லை. அதே போல என் பாவத்தால சரீரம் கிடைச்சது. சரீரம் இருக்கிறபடியால பாவம் கிடைச்சது. பாவம் பண்ணினேன். இது என்ன மாசம்? இது சுத்தின்றே இருக்கும். இப்படி சுத்துறதுன்னு வந்து இது சுத்தல் எப்படின்னா நம்ம குரு பரம்பரையே ஒரு சுத்தல் தான். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அது வரைக்கும் வச்சுருக்கோ. இது பூர்ணமா போக வேண்டாம். இதுக்கு சுவாமி இதுக்கு அது ரிட்டாதுமான்னு கேட்காதுங்க. ஞாபகம் வந்தபடியால் படி சொல்றேன். குருபர் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் ஞாத்தயாபனவத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பரான்னு பார்த்தோமோ. அதுல லக்ஷ்மிநாதன் தொடங்கி மணவாள மாமனிக்கு பரியத்தை வந்துருக்கணும். அது ஒரு முற்று ஆயிடுச்சுன்னா கிடையாது. அடுத்து அந்த மணவாள மாமனிக்கு சிஷ்யன் யாரு? நம்பெருமாள். அப்ப அப்படியே இந்த சர்க்கிள் வந்துட்டே இருக்கணும். சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கணும். அதே போல சரீரத்தால பாபமா பாபத்தால சரீரமானா இந்த சுத்திரமா சுத்திர இல்லையா? அவன் இது ஒரு பரம்பரை. பரம்பரைனா அது குரு பரம்பரை. இது ஒரு பரம்பரை. ஆனா இந்த தேக சூழல்ல இருக்கக்கூடிய பரம்பரை இது என்னது? இந்த பரம்பரை நமக்கு தேவையில்லை. தேவையில்லாத இது பிராப்தமான பரம்பரை இல்லையா? ஆனா அது இல்ல, அப்பிராப்தமான சூழல். அப்ப இவ்வளவுதான் அப்படின்னா இங்க குரு பரம்பரை சூழல் வேண்டிய சூழல், அது வேண்டாத சூழல். எந்த பரம்பரை? சரீரத்தால பாபமா பாபத்தால சரீரமா? அது வேண்டாத சூழல். ஆனா தேக சூழல் வெளியே வரத்துக்கு யாரால முடியும்? இந்த சரீரங்கள் யாரால முடியும்னா பகவானால முடியும், ஆச்சாரியனால முடியும், வேற யாரால முடியாது. அப்ப இது குரு பரம்பரை பிராப்தமான சூழல். அப்பிராப்தமான சூழல் இதுதான். ஆஹா, இப்ப வியாக்கியாத்தா என்ன சொல்லுகிறேன்னா ஜரா ஒண்ணு தான் சொல்ற. ஜரா ஜரான்னா வயசான ஒரு இது. ஜரை ஜரைன்னா வயசானது இருக்குல்ல. வயசானாலே இன்னொருத்தர் எதிர்பார்க்கணும். வயசான அதுலயும் 60 ஆயிடுத்துன்னு வச்சுங்கோ. 60 ஆயிடுத்துனாலே இப்ப இது பண்ணுவாளா, அதை பண்ணுவாளா, இதை பண்ணுவாளா, அது பண்ணுவாளா, அது பண்ணுவாளா அப்படின்னு எதிர்பார்க்கிறப்பனோ இந்த இடத்துல வருங்க. ஜரையை மட்டும்தான் எடுத்திருக்காரு. நம்ம முதல்ல என்ன பார்த்துக்கோம்? 7 விதமான சப்தகம் பார்த்துக்கோமோ. 7 விதமான நிலையில பார்த்துருக்கோமோ. அவஸ்தா சப்தகங்கள்னு விஷ்ணு புராணக்காரர் பராசர மகரிஷி சொன்னாருன்னு அதுல இவர் ஜரை மட்டும்தான் எடுத்திருக்காரு. முன்னாடி சொல்லப்பட்ட கீழே 5 சொல்லியிருக்கு, அதையும் எடுக்கல. மேல ஜரைக்கு அப்புறம் என்ன இருக்கு? இன்னொன்னு இருக்கு, அதையும் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா ஒன்ன சொன்னாலே 5க்கு உபலட்சணம், மற்ற 7 சொல்றதுக்கு உபலட்சணம். இந்த இடத்துல பாருங்க என்னன்னு எடுத்துக்கா பாருங்க. ஜன்ம கர்ப்ப ஜன்ம பால்ய யவ்வன ஜரா மரண நரக. இந்த இதுதான்
அவஸ்தா சப்தங்கள் பேரு. இதுல ஜரையை மட்டும் எடுத்திருக்காரு. முன்னாடி சொல்லப்பட்ட 4 எடுக்கல, பின்னாடி சொல்லப்பட்ட 2 எடுக்கல. எடுக்காதபடியால் என்ன சுவாமி, இது என்ன சுவாமி, இதுக்கு உபலட்சணம். ஒன்ன சொன்னா 10 பேரை சொன்ன, அந்த 7 பேரை சொன்னதுக்கு உபலட்சணம். இது போல ஆண்டாள் 10 பேரை தான் எழுப்பினான். புல்லும் சிலம்பனகான் தொடங்கி 6வது பாசனம் தொடங்கி 15வது பாசனம் வரைக்கும் எல்லே இளங்கிளிய பரியந்தம் 10 பேரை தான் எழுப்பினான். ஆனா 5 லட்சம் கோடி பெண்களை எழுப்பி உபலட்சணம் சொன்னார் இல்லையா? அதே போல இங்க கர்ப்ப முதலானவர்கள் உபலட்சணம் எது? இந்த ஜரை என்று சொல்லக்கூடிய வயதானத்தினை தெரிவிக்கிறார் இல்லையா? அங்கதான் தெரிவிக்கிறார். வேத நூல் பிராயம் 100 மனிதர்தான் புகுவரேறும் ஆதியும் உறங்கி போகும் நின்னதில் 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலாலி பிறவி வேண்டேன் அரங்கமா நருளானேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இதையும் யார் சொன்னார்? தொண்டபடியாழ்வார் சொன்னார். அது என்ன தெரியுமா? மயர்வர மதிரணம் அருள பெற்ற தொண்டரைப்படியாழ்வார்னு தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் தானே மயர்வர மதிரணம் அருள பெற்றவர். தொண்டபடியாழ்வா 10 ஆழ்வார்களும் மயர்வர மதிரணம் அருள பெற்றவர்கள். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மாழ்வார் அங்கி, மற்றவர்லாம் அங்கங்கள். ஏனைய ஆழ்வார் அங்கங்கள் இல்லையா? அப்படி இருக்க செய்து இது என்ன தெரிவிக்கிறார்? அப்படிப்பட்ட அவர் என்ன சொன்னார்? வேதம் நூல் பிராயம் 100 மனிதன்தான் பாதியும் உறங்கி போகும் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நின்னைய 15 பேதை பாலகன் அதாகம் பிணி பசி மூப்பு துன்பம் வந்துட்டு பாருங்க. ஆதலால் பிறவி வேண்டேன்னு தெரிவிக்கிறான் இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தோன்னா அப்படிப்பட்ட நம்மாழ்வார் வைபவமோ இந்த வைபவமோ இருக்கு இல்லையா? அப்ப நாம படித்தின பாடி இத்தனை கர்ப்ப ஜன்ம அவஸ்தாதுகள்லாம் வந்துடுது. அப்ப இந்த அவஸ்தை ஜன்மம் முதலான அவஸ்திலிருந்து துன்புறுகிறோம். கர்மம் ஜன்மம் முதலான அவஸ்திலிருந்து நம்ம துன்புகிறோம். ஏன்னா சகிக்க முடியாததான துக்கம், சாமான்யமான துக்கம் இல்ல, சகிக்க முடியாததான துக்கம். அந்த துக்கம் மட்டும் இல்ல, சகிக்க முடியாததான ஜன்மம் முதலானவைகள் வந்து இருக்கு. அத்தனை வந்து சுவாமி இன்னைக்கு இன்னும் இதையே சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஏன்னா இந்த மாதிரி நமக்கு இந்த சரீரமோ இந்த ஜன்மாவோ இந்த சம்சாரமோ படுத்துற பாடு நமக்கு நன்னா ஞாபகம் இருந்து நன்னா அதை தெரிஞ்சுண்டாதான் ஓ இங்க நம்ம இருக்கப்படாது இங்க போவதுக்கு உண்டான நிலைகள் என்னவோ அதெல்லாம் படிட்டே இருப்போம். இங்க நல்லா ஆனந்தமா இருக்கு சுவாமி அப்படின்னு வந்து ஆனந்தம் இல்ல. அவன் நினைக்கிறது ஆனந்தம் ஆனந்தம் இல்லையனோ? அதனாலதான் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதுக்கு சகிக்க முடியாத துக்கம் என்ன, சகிக்க முடியாத ஜன்மம் என்ன, இதெல்லாம் கிடைக்கல. இந்திரியங்களால் உந்தப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு வினாடி கூட அவனை நினைப்பதற்கு வழி இல்லாம போறது. ஒரு செகண்டாவது பகவான் நினைக்கிறோம்னா இந்திரியங்கள் உந்துறது. இந்திரியங்கள் பகவானை சேவிச்சுட்டு இருக்கும் போது திருவரங்கம் போறோம், நம்பெருமான் சேவிச்சுட்டு இருக்கிறது கண்ணு அங்க போறது. யார வந்திருக்காளே அவன் யாரு அப்படின்னு போறது. அப்ப யாரும் அங்க போயிட்டுனா அப்ப கண்ணு அங்க போயிடுச்சுன்னா பகவான் முன்னாடிதான் நிக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்திரியங்கள் காரணம் இல்லையா? அப்ப அந்த இந்திரியங்களா உந்தப்பட்டு போறதோனோ அவனை நினைப்பதற்கு இந்த மாதிரி இருக்கிறது வழி இருக்கா? வழியே இல்லையே. விஷயத்தில் ஆசைப்பட்டு உந்தப்படுகிறோம். விஷயாந்தரங்கள் கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலம் திருவரி அளவில்லாத உந்தப்படுகிறோம். அப்ப அப்படி உந்துவதிலே எனக்கு சரி சுவாமி அந்த ஒரு உந்தப்பட்டுடணும். வயசாயிடுத்து, 60 ஆயிடுச்சு 70 ஆயிடுத்து. அந்த வயசாயிடுத்துன்னு தெரியாம கூட உந்தப்படுகிறோம். வயசானா கூட தெரிய பேருக்கு ஆசை குறையுமான்னா குறையறதே கிடையாது. நீ இவ்வளவு வயசாயிடுத்த சுவாமி, 60 ஆயிடுத்து 65 ஆயிடுத்து, அப்ப கூட ஆசை குறையலையனோ? அப்ப கூட எதனால? இந்திரியங்களால உந்தப்படுகிறோம். எது போல? சூரியன் உதித்தா நன்னா ஆனந்தம். எதனால? சம்பாதிக்க போறோம்னு. அதே போல சூரியன் அஸ்தமித்து போயிட்டான்னா நன்னா ஆனந்தம், சம்பாதித்து வைத்து கொண்டு நம்ம ஆனந்தமா இருக்க போறோம்னு. ஆனா இதற்கு நடுவுல ஒரு நாள் போயிடுத்துன்னு ஒரு துக்கம் நம்ம படுறதே கிடையாது. ஒரு நடுவு துக்கம். ஏன்னா சூரியன் உதித்தா சம்பாதிக்க போறோம்னு ஆனந்தம், சூரியன் மறைந்தா ஓ சம்பாதித்த வைத்து கொண்டு நன்னா குடும்பத்தை ஆனந்தமா இருக்க போறோம்னு அது ஒரு ஆனந்தம். இதுக்கு நடுவில் என்ன சுவாமி எடுத்து நாள் போயிடுத்த? ஒரு நாள் போயிடுத்த நமக்கு ஏதாவது துக்கம் இருக்கான்னா இல்லவே இல்லையே, தெரியலையே. ஏன்னா இத்தனை நாள் ஒரு பகவத் விஷயத்தை எழுந்துட்டோமே, நாளையே நம்ம எந்த டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணவே படாது. அப்படி ஆச்சாரம் சொல்லி கொடுங்க, டயத்தை மாத்திரம் வேஸ்ட் பண்ணவே கூடாது எந்த காலத்துல. நமக்கு ஃப்ரீயா இருக்குமா? ஃப்ரீயான்னு கிடையாது. ஃப்ரீயா இருந்தோம்னா என்ன பண்ணணும்னா பகவத் விஷயத்தை நான் பார்க்கலாம், புஸ்தகத்தை பார்க்கலாம், இல்ல நினைச்சுட்டே இருந்தாலும் போறோம். அமரர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரர்வம் சொல்லிட்டு காலியா அந்த அங்க திருவரங்கம் போயிருப்போம், அங்க பங்குனூத்திரன் சேவிச்சிருப்போம்,
அந்த சேவித்ததை ரீகலெக்ட் பண்ணி அந்த அனுபவமே அனுபவிக்கலாம். எதுவுமே நமக்கு இல்லைன்னு வச்சுக்க, அந்த அனுபவத்திலே இருக்கலாம். முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப ஒரு நாள் போயிடுத்து, பகவத் அனுபவம் இல்லாம ஒரு நாள் போயிடுத்தணும். இதைத்தான் தெரிவிக்கிறார். வாட்களாகி நாட்கள் செல்லன்றார். நீங்க கேரள பக்கம்லாம் போற இப்ப கிடையாது, இப்ப எங்கேயோ ஒரு முறையில் இருக்கும். கேரள பக்கம்லாம் போனா பெரிய ரம்பம் இருக்கும். அந்த ரம்பத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் ஒருத்து பிடிச்சிப்பாரு, இந்த பக்கம் ஒருத்து பிடிச்சிருப்பார். பெரிய கட்டை. அங்கெல்லாம் நிறைய மரங்கள் இருக்கணும், பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குமோ. இன்னைக்கும் இந்த துவஜஸ்தம் எல்லாம் மரத்துக்கு உண்டான மரங்கள்லாம் கேரள தேசத்துல இருந்தா வந்து இருக்கு. அப்படி இருக்கச்சே அந்த மரங்கள் இருக்கணும். அந்த மரங்களை அறுப்பா, அந்த பக்கம் ஒருத்த பிடிச்சி டரு டருன்னு அரிசிருப்பா. அரிசன் இருக்கச்சே, ஓ என்னமா என்னமா அறு போறது, என்னமா போறது, என்ன இந்த பக்கம் போறது, அந்த பக்கம் போறது, அந்த பக்கம் போறது, இந்த பக்கம் போறது அப்படின்னு இந்த போயிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். ஆனா போயிட்டு வந்து பாயிண்ட் இருக்கானே தவிர நடுவுல அறுபடுறது தெரியவே இல்லை. கண்ணில் தெரியறதுன்னா தெரியவே இல்லையே. அதே போலதான் ஜன்ம ஜரா மரணம் இதற்குள்ளேயே தும்பிட்டு இருக்கானு இந்த லோகத்தை அனுபவிச்சு சித்திலமா போயிட்டான். இங்க ஜன்மம் என்ன, ஜரம் என்ன, மரணம் என்ன, இங்க அனுபவிச்சுன்னா அதனால லோகத்தை அனுபவிக்க என்ன வருது, எல்லாமே தேடி போடுது, எல்லாம் போயிடுது, எல்லாமே போடுது. இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். மாதரார் கயற்கண் என்னும் வலையில் பட்டொழிந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்து அழகனோர் அரங்கம் என்று தொண்டபடி ஆழ்வார் தெரிவிக்கிறார். மாதரார் கயற்கண் என்னும் வலையில் பட்டொழிந்தினேன். மாதரார் கயற்கண், அவருடைய கண்கள் இருக்கு இல்லையா, மாதருடைய கண்ணு, அப்படிப்பட்ட வலையில் அழிந்தேன். எங்கிருந்து எடுத்தார்னா நம்மாழ்வார் பாட்டும். மணிவண்ணன் வலையுள் வாசுதேவன் வலையிலே, மணிவண்ணன் வாசுதேவன் வலையிலேன்னு இருக்கு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு அப்படியே எடுத்துட்டார். ஆனா மணிவண்ணன் வாசுதேவன் வலையிலே என்பது பிராப்த வலை. ஆனா மாதரார் கயற்கண் என்பது வலை என்பது அப்பிராப்த வலை. இந்த வலையில சிக்கிண்டா பிரயோஜனமே இல்லை. அது மட்டும் இல்ல, ஒரு வலையில புறா சிக்கிக்கு போகணும், புறா சிக்கிண்டா அது சிக்கிண்டு அதோடைய கால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டே இருக்கும், உள்ள போயிட்டே இருக்கு, உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கச்சே உள்ளுக்குள்ள போறத சுவாமி நாம தப்பிக்க முடியாதுன்னு நினைக்காது, எப்படியா தப்பிக்கலாம் நினைக்கிறது இல்லையா. அதே போல நாமும் மாதரார் கயற்கண் என்கிற வலையில் நன்னா அழிஞ்சுட்டோம் வச்சுக்கேன், உள்ளுக்குள்ள 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 போயிட்டே இருக்கு. போயிட்டே வலையில் பட்டு அழுந்தி வேணை, வலையில் பட்டு அழுந்தி வேணும்னா உள்ளுக்குள்ளதான் இருக்கிறோம் சுவாமி, இனிமே வெளில வர முடியாது என்கிற நிலை வருத்தம் கூட எனக்கு வரதில்லை. அந்த உள்ளுக்குள்ள இருந்துட்டே என்ன பண்றேன்னா இது வருத்தப்பட்டு இருக்கானா, வருத்தப்படுறது கிடையாது. ஏன்னா அத்தனை தூரம் ஜீவாத்மா அந்த நிலையில இருந்துடுறான். என்ன நிலையில இருந்தன்னா அவனுக்கு அதுவே ஆனந்தமா இருக்கு. அது ஆனந்தமா இல்லையே, அப்படி இருக்க தெரியுதா, அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக மாதரார் கயற்கண்ணும் வலைகள் பட்டடிந்துவின. அதுக்கு மேல நிறைய பிரமாணங்கள் இருக்காரு. கர்ப்ப ஜன்ம யாத்வஸ்தா துக்கயந்த சகம் அப்படின்னு 2-3 பிரமாணங்கள் எடுக்கிறார். அந்த பிரமாணத்துடைய அர்த்தம் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். அதாவது இதுல ஜீவாத்மாவை 5 விஷயங்களில் ஆகுதி கொடுக்கிறான். நம்முடைய இதிலே சனாதன தர்மமே ஒரு இது எல்லாருக்குமே உண்டு. சனாதன தர்மம்னா ஓ அந்த ஊர்ல இருக்கிற வாழ்கள் கிடையாது, எல்லாருக்கும் உண்டு. ஜீவாத்மாவை 5 ஆகுதிகள் போடுகிறான். அப்படின்னா இதுக்கு பஞ்சாக்னி வித்தைன்னு பேரு. கொஞ்சம் நிதானமா இதை கேளுங்க, சுருக்கமா சொல்றேன், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதுக்கு விஷ்ணு புராணக்காரர் மாதிரிலாம் எடுத்திருக்கார், அதையெல்லாம் எடுக்கணும் ஆழ்வியாடும். சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது பஞ்சாக்னி வித்தைன்னு இது உபநிஷம் சொல்லப்படுகிறது. இப்ப மரணம் வந்துட்டோம், மரணம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு யாதனா சரீரம் கிடைக்கும். அப்படி இதெல்லாம் சீவை கூட போகலன்னா அது இப்பதான் அதுக்கு ஒரு சரீரம் கிடைக்கிறது. மரணம் வந்த உடனே அந்த ஆத்மா ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறது. அதுக்குதான் யாதனா சரீரம்னு பேரு. அந்த யாதனா சரீரம் கிடைக்கிறது. அதை வச்சுண்டு என்ன பண்ணுது, சொர்க்கத்துக்கு போகுது, நரகத்துக்கு போறது, எங்கெங்க போனோம் அது போறது. சீவைகுண்டம் தவிர ஸ்ரீவைகுண்டம் என்பது வேறு, அப்ராகிருதமான திருமேனி அங்க கிடைக்கிறது, விரஜானத்துல கிடைக்கிறது. ஆனா இங்கிருந்து சூஷ்ம சரீரம் எடுத்துட்டு போறது. ஆனா இங்க யாதனா சரீரம் என்றது இது தூமாதி மார்க்கத்துல போகிறவாளுக்கு தான் யாதனா சரீரம். அந்த யாதனா சரீரம் கிடைக்கிறதுனோ சரீரத்தை வச்சு கொண்டு நரகத்துக்கு போய் அனுபவிக்கிறாரு, சொர்க்கத்துக்கு போய் அனுபவிக்கிறாரு. அப்ப அனுபவிச்ச உடனே இந்த சரீரத்தை அங்கிருந்து தூக்கி போட்டுறான். யாதனா சரீரத்தை தூக்கி போட்டுட்டு அந்த ஆத்மாவை வெளியில போட்டுருவான். நரகத்திலிருந்தோ சொர்க்கத்திலிருந்தோ எங்க போறோமோ நம்முடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்தா போல எந்த லோகத்துக்கு போறோமோ அந்த லோகத்துக்கு வெளில போட்டுருவா. வெளில போட்ட உடனே அது அப்படியே மேக கூட்டங்களை வரும். அந்த ஆத்மா மேக கூட்டம் நடுவில் இருக்கும்.
நேடக்கூட்டில் நடுவில் இருக்கச்சே அத சூரியன் தன்னுடைய கிரணங்களாலே என்ன பண்ணுவான்னா பனி மூலமாக எடுத்துக்கொண்டு போய், பனி வருதுன்னு சூரியன் பனி இருக்கு, பனி மூலமாக எடுத்துக்கொண்டு போய் நல்ல மழையாக பொழிந்து, அந்த பொழிந்த உடனே ஜலபிந்து வழியாக நேரம் என்ன பண்ணுவோம், ஜலபிந்து வழியாக கீழே ஒரு நெல்லாக விளையும். கீழே போய் ஜலபிந்து வழியாக கீழே விழுந்துரும். கீழே விழுந்து அது ஒரு பயிர்ல போய் விழும். பயிர்ல விழுமா சுவாமி, கீழே நிறைய பேர் விழுந்துருது, நிறைய பேர் போறது. எத்தனையோ ஆத்மாக்கள் எத்தனையோ வருஷங்களாக ஒண்ணுமே இல்லாம எல்லாம் இருக்கு. அதனால்தான் இப்ப இந்த வாய்ப்பை பகவான் கொடுத்திருக்கார், இந்த ஜென்மாவை கொடுத்திருக்கார். அதுவும் ஒரு மனுஷ ஜென்மா, கூன் குருடு செவிடு இல்லாம ஞானத்தையும் கொடுத்து, மேற்கொண்டு அவன் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தையும் கொடுத்து, சக்தியை கொடுத்து, அதுக்குண்டான காலட்சேபத்தையும் கொடுத்து, இப்படி அனுபவின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம இழக்கலாமா? அதனாலதான் பூர்வாச்சாரியாலோ ஆழ்வார்களோ இழக்காதீங்க இழக்காதீங்க இழக்காதீங்க, இதுதான் கடைசி ஜென்மா வச்சுங்கோ, இனிமே திருப்பி இந்த டேர்ன் எப்ப வரும்னு தெரியாதுன்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்படி இருக்கச்சது அங்கிருந்து நேரக்க வருது, பனி மூலமாக மழை மூலமாக கீழே படிய ஜலபிந்து வழியாக கீழே இருந்து அது ஒரு நெல்மணியா போறது. நெல்மணியா போன உடனே என்ன ஆகுது, அங்க விளையிறது. விளைஞ்ச உடனே அந்த நெல்லை யாரோ ஒருத்தர் சாப்பிட்றா, ஒரு ஜீவாத்மா சாப்பிட்றான்னு வச்சுக்கேன், அந்த நெல் ஒரு புருஷன் வயிற்றுக்குள்ள போறது அல்லது ஒரு பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள போறது. அந்த வயிற்றுக்குள்ள போன பிறகு அது ரேதஸ்னா அதுவே அந்த இதுக்கு ஒரு கர்ப்பமாய் ரேதஸா மாறி அப்பதான் கர்ப்பமாகுது. இதுதான் பஞ்சாக்னி வித்தைன்னு பேரு. இங்க இருந்து மரணமான கலபரம் கிளம்பி யாதனா சரீரம் கிடைக்கிறது. யாதனா சரீரம் கிடைச்சதுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ வேற எந்த ஊருக்கோ அந்த ஊருக்கு போயிட்டு வந்துடுறான். அவருடைய கர்மாவுக்கு அனுகுணமாக போயிட்டு திருப்பி அங்க சக்கையா பிழிஞ்சு ஆத்மா வெளில போட்டுடுறா, சரீரத்தை அங்கேயே தள்ளி விட்டுறா. தள்ளி விட்ட உடனே ஆத்மா நேர மேகக்கூட்டத்துல வந்து பனிமூட்டத்தாலே அந்த சூரியனுடைய கிரணங்களாலே மழையாக பெய்து அது நல்ல ஜலபிந்துவாக வந்து நெல்லாக மாறி, நெல்லோ ஏதோ ஒரு வஸ்து, சாப்பிடக்கூடிய வஸ்து, அந்த வஸ்துவாக மாறி அது ஆணுடைய வயிற்றுக்குள்ளேயோ பெண்ணுடைய வயிற்றுக்குள்ளேயோ போய் அதுதான் நேரக்க கர்ப்பமாறுது. கர்ப்பமான உடனே என்ன ஆகுது, ஜன்மா. கர்ப்பமான உடனே ஜன்மா, ஜன்மாவுக்கு பிறகு பால்யம், பால்யத்துக்கு பிறகு யவனம், யவனத்துக்கு பிறகு ஜரை, ஜரைக்கு பிறகு மரணம், மரணத்துக்கு பிறகு கடைசியா நரகம், நரகத்துக்கு பிறகு மறுபடியும் ஆகாசத்துல விழ வேண்டியதுதான். இப்படியே ஒரு சுற்றுச்சூழல் மாறி மாறி பலவிரப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி. இது சொல்லும் போது நமக்கு பயமா இருக்கு, சுவாமி இது வேணுவா சுவாமி, வேண்டாம் சுவாமி, இது இந்த மாதிரி நடக்கிறது, இதேதான் நடந்துட்டு இருக்கு. ஜன்மா முதல்ல என்ன, முதல்ல ஆசிரமம் எடுக்கிறா பாருங்க, ஜன்மா, ஜன்மத்துக்கு அப்புறம் என்னது பால்யம், பால்யத்துக்கு அப்புறம் ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்கணும். அப்படி இருக்கச்சே அப்புறம் மரணத்துக்கு பிறகு இது கர்ப்பமான ஜன்மா, ஜன்மத்துக்கு பிறகு பால்யம், பால்யத்துக்கு பிறகு யவனம், யவனத்துக்கு பிறகு ஜரை, ஜரைக்கு பிறகு மரணம், மரணத்துக்கு பிறகு கடைசியா நரகம். நரகத்துக்கு போன உடனே தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டுன்னு அப்படியே சுத்தின்னு வருதான். இப்ப சரி சுவாமி எப்பொழுதும் சுத்தின்னு வருமே, கர்ப்பத்திலேயாவது கொஞ்சம் ஆனந்தமா இருக்குமா? தாயுடைய கர்ப்பத்திலே தான் இருக்கும். தாயுடைய கர்ப்பத்திலேயே ஆனந்தமா இருக்கான்னா ஆனந்தம் சொல்லல. ஏன் சுவாமி கர்ப்பத்துல ஆனந்தம் இல்லை? ஆனந்தமே இல்லைன்றது. அங்க இந்த சிசு எவ்வளவு அவஸ்தைப்படுறது தெரியுமா? கர்ப்ப அவஸ்தான்ற மரண அவஸ்தை ஒண்ணு, கர்ப்ப அவஸ்தை வேற இருக்கு. நமக்கு அதெல்லாம் ஞாபகம் வர்றது கிடையாது. ஞாபகம் வந்துருத்துன்னு வச்சுக்கே, ஆனா கொஞ்சம் நல்லாத்தான் இருக்கும். ஞாபகம் வந்துருத்துனா வேண்டாம் சுவாமி கர்ப்பமே வேண்டாம் சொல்லலாம்னா, ஆனா சிலதெல்லாம் ஞாபகம் வந்தாலும் ஆபத்து. என்ன ஆபத்துன்னா அது வேண்டான்னு போயிடும். அப்ப எனக்கு நாமளே அங்க பிரார்த்திக்கிறோம். என்ன பிரார்த்திக்கிறோம் தெரியுமா? கர்ப்பத்தில் இருக்கும்போது கருவரங்கத்தில் கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமே யான் திசைன்னு அந்த பகவானை பார்த்து ஒவ்வொரு குழந்தையும் பிரார்த்திக்கிறதான். என்னை இனிமே இங்க வெளியில விடாத, என்னை இப்படியே ஐஷன் போயிடு, இப்படியே உங்க சரணாதி பண்ணிட்டு இருக்கேன், இப்படியே ஐஷன் போயிடுனா பகவான் அது பண்றது இல்லை. ஏன் சுவாமி பண்ண நன்னாத்தார இருக்குன்னா நம்ம கர்மா தொலையணுமே. பிறந்தாத்தன ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமி உபயோகினு. அந்த பிறந்தாத்தன கர்மா தொலைகிறதுக்கு ஒண்ணு அனுபவிக்கணும், இல்ல பிராயச்சித்தமா பண்ணணும். ரெண்டுமே இவன் பிறந்த உடனே தானே பண்ண முடியும். கர்ப்பத்துல பண்ண முடியுமானா கர்ப்பத்துல கர்ம வினை பண்ணறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் பிறக்க வச்சு பண்றானோ அப்படி இருக்கச்சது. சரி இந்த கர்ப்பத்துல இருக்கும்போது ஆனந்தமா இருக்கேன்னா அதுவும் கிடையாது. அது விஷ்ணு புராண காலத்தில் அதி அம்ல கடு உஷ்ண நீஷ்ண ரூஷ்ணன்று இந்த மாதா சாப்பிட்றாளனும்
கர்ப்பவதி சாப்பிடறானோ அந்த சாப்பிடக்கூடிய ஆகாரம் எப்படின்னா உப்பு, காரம், புளி இதெல்லாம் சாப்பிட்றா. இதெல்லாம் ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சிசுவுக்கு இல்லை. சிசு அதெல்லாம் சாப்பிடும். பால் தான், தாய்ப்பாலை தவிர வேற எதுவும் அது சாப்பிடப்படுறது இல்லை. அப்படி இருக்கச்சே ஆனா உள்ளுக்குள்ள இருக்கச்சே தாய்ப்பால் கிடையாது. இந்த மாதா என்ன, அதனால்தான் கர்ப்பமா இருக்கும்போது எதை சாப்பிடணும் அதான் சாப்பிடணும். எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. அதிக உஷ்ணம் சாப்பிடக்கூடாது, அதிக சூடு சாப்பிடக்கூடாது, அதிக காரம் சாப்பிடக்கூடாது, அதிக புளிப்பு சாப்பிடக்கூடாது, அதிக உப்பு சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அந்த குழந்தைய பாதிக்கிறது. அந்த குழந்தை என்னன்னா இந்த ஜீரணிக்க அளவுக்கு அந்த குழந்தைக்கு சக்தி இருக்கான, சக்தி கிடையாதுல. அதத்தான் வெண்தீவினை, கர்ப்பத்திலே வெண்தீவினை நம்ம வெளில வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்கோம். மொய்த்த வெண்தீவினையால் பல்லுடல் தரும் மூத்து. அப்ப வெண்தீவினா அந்த வெப்பம் எல்லாம் ஆரம்பிச்சு எங்க சொன்னோம், எங்க ஆரம்பிச்சிருக்கு? கர்ப்பத்திலே ஆரம்பிச்சு. மொய்த்த வெண்தீவினையால் பல்லுடல் தரும் மூத்து அதனாலே சொழிந்தேன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப கர்ப்பத்திலே ஆரம்பிச்சு இல்லையா? அப்ப என்னைக்கு அவ மிளகாய சாப்பிட்டாலோ, என்னைக்கு அவ தொடங்கினாலோ அன்னைக்கு காரணம் நிறைய பேர் சாப்பிடாது. ரொம்ப பேருக்கு காரம் தான். அதுலயும் இந்த லாகர வஸ்துக்கள் எதெல்லாம் சாஸ்திரம் கூடாதுன்னு சொல்லி அதை நல்லா சாப்பிடுவா. கர்ப்பிணிக்கு பிடிச்சதை கொடுக்கணும் சுவாமி அப்படின்வா. வாசம் தான். அந்த பிடித்தது சாஸ்திர சம்மதமா இருக்கணும். சிலதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த லௌகீகத்தோடு இவ இருந்துட்டாரு தவிர சாஸ்திரத்தோடு லௌகீகம் போகணும். நம்ம எதுவுமே சாஸ்திரம் உனக்கு ஆனந்தம் இல்லைன்னு சொல்ற, நன்னா ஆனந்தமா இருக்கலாம்னு சொல்லிருக்கு. ஆனா அந்த ஆனந்தம் நீடித்த ஆனந்தமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, உமக்கு மட்டும் ஆனந்தம் அல்ல, உன் குழந்தை, உன் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆனந்தம் ஏற்படணும். அதுக்கு தகுந்தாப்ப நீ நடந்துக்கணும்னு சொல்றது. இதுவும் சொல்ல வந்தேன்னா அப்ப மிளகாயெல்லாம் இதெல்லாம் காரெல்லாம் குறைச்சிக்கணும். அப்ப அதெல்லாம் வெப்பம் தானே. அந்த வெப்பமே அங்க ஆரம்பிச்சிட்டு அதான் மொய்த்த வெண்தீவினைன்னு தெரிகிறார். அப்ப பிறக்கும் போதே, அது மட்டும் இல்ல, பிறக்கும் போது எப்படி பிறக்கிறார்? கர்ப்பத்துல மலம் மூத்திரம் இவைகள்லாம் நடுவுல தான் பிறக்கிறார். இந்த மலம் மூத்திரம்னா இதெல்லாம் நடுவுல தானே பிறக்கிறான். அதோடு மட்டும் இல்ல, நமக்கு இந்த முதுகு தண்டு இருக்கணும் பின்னாடி. இதெல்லாம் விஷ்ணு புராணத்தை சேவிச்சாருன்னா எப்படி குழந்தை பிறகுதுன்னு தெரிவிக்கிறார். விஷ்ணு புராணம் செவிக்கல தெரியும். முதுகு தண்டு இருக்கணும். அந்த முதுகு தண்டுல ஒரு தட்டு தட்டுவாராம். யாரு? பிரம்மா தட்டுறாராம். ஒரு அடி அடிக்கிறாராம். அந்த அடி அடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தைய வெளில வரும். அது வரைக்கும் வெளில வராது. வெளில வரச்சே ஒழுங்கா வருதுன்னா தலைகீழா வரும். தலைகீழா வரலன்னா ஆபத்து. அப்ப தலை குப்புற விழுந்தது. எழுந்து நிக்கிறது எப்ப சுவாமின்னா 80 வயசா இருக்கு. சுவாமி என்ன சுவாமி இது புரியலைன்னா, தலை குப்புற விழுந்தது பறக்கடிச்சு. எப்ப சாமி தலை குப்புற விழுந்த குழந்தை நல்லா நேரம் நிற்கக்கூடிய நேரம்னா 80 கிளம்பிட்டே இருக்காரு. இவ்வளவுதான் நடக்கிறது. அப்ப இதுக்கு நடுவுல என்ன பண்றது? அந்த நடுவுல தான் அவன் திருவிடை பத்தினா இந்த கட்டமே இல்லைன்னு தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப மலமூத்திராதிகள்லாம் இப்ப பண்றதுக்கு உண்டான ஒரு நிலையே கிடையாது. அதை எடுத்து வெளியே கொண்டாகணும். அந்த என்னது அந்த பிரம்ம அடிக்கிறாரோன்னு முதுகு தண்டை, அந்த வலி இவனால் பொறுக்கவே முடியல. இந்த குழந்தையால பொறுக்கவே முடியல. அப்ப வெளியே வரும்போது நிறைய வாயுக்கள்லாம் என் பேர்ல பிரவேகிக்கிறது. இந்த ஷடம் என்ன காத்து அந்தபடியாக ஷடவோப்பன்னு பேர் இருக்கு. நிறைய பிரவேகிக்கிறது. அப்ப பிரபலமான பெரிய வாயெல்லாம் காட்டுறான். இவன் வெளியே அந்த காத்து தான் இவனை வெளியில கொண்டு வர்றது. அப்பதான் தலைகீழா திரும்புறான். இந்த குழந்தையே தலைகீழா திரும்புது. திரும்புற உடனே வறட்சிய கேசத்தோடு தான் வரான். நல்லா முடி இருக்கும். குழந்தைக்கு முடியெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த முடியோடு தான் வெளில வருது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கச்சே நன்னா நீட்டு நன்னா படுக்கலாமா? சில பேர்லாம் ட்ரெயின்ல இந்த பர்த் இந்த கார்னர்ல கொடுத்துருவா. அவ நல்ல வசனமா 6 அடிக்கு மேல இருப்பா. அதுவும் 5 அடி தான் இருக்கு. அப்ப நீட்டு முடங்கி படுக்க முடியுமானா படுக்க முடியாது. இந்த நிலை கர்ப்பத்திலேயே இருக்கு. இந்த குழந்தைன்னா காலை நீட்டி நன்னா படுக்க முடியுமானா படுக்க முடியாது. முடங்கின காலோடு அப்படியேதான் இப்படிதான் இருந்துட்டு இருக்கும். இப்படிதான் இருந்துட்டு இருக்கிற. இந்த ஸ்நானம் பண்றதுக்கோ பானம் பண்றதுக்கோ இதுக்கு ஏதாவது தெரியுமான்னா இன்னொருத்தர் வரணும். இந்த குழந்தைக்கு இன்னொருத்தர் ஸ்நானமோ பானமோ இதெல்லாம் பண்ணமா, தன்னுடைய மலஜலத்தை கழுவுறது கூட இவருக்கு தெரியுமானா இவங்க தெரியாது. மற்றொருத்தர் நன்னா எதிர்பார்த்துட்டே இருக்கணும். இதெல்லாம் திரும்பி படுக்கணும் சுவாமி. குழந்தை முதல் மாசமே திரும்பி படுக்குமான திரும்ப அந்த திரும்பி படுக்க கூட தெரியாது இல்லையா? இன்னொருத்தர் கட்டுப்பட்டு தானே இந்த குழந்தை இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆக கர்ப்பத்திலும் சௌக்கியம் இல்லை, கர்ப்பத்திலும் சௌக்கியம் இல்லை. மரணத்துல சுவாமி, மரணத்திலையா? மரணம் முடிஞ்ச உடனே அடுத்த க்ஷணம் நரகம். அங்கேயா சௌக்கியம் இருக்கா? 24 நரகங்கள் இருக்கின்றார்.
கும்பி பாக்கம் அப்படின்னு ஒரு நரக்கம். அந்த மாதிரி நரக்கம் அங்கேயும் சௌக்கியம் இல்லை. அப்ப எதுலதான் சுகம் இருக்குன்னா எதிலும் சுகம் இல்லாதபடியால எய்த்தொழிந்தேன். மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன். எய்த்தொழிந்தன சிரமப்பட்டேன். இப்படி சரீரம் போக போக மரித்தேன். மரித்தேன், பிராணம் போயிடுத்து. சரி சுவாமி, எதனால பிராணம் போயிடுத்துன்னா மறுபடியும் ஜென்மம். இதை நினைச்சாலே பயமா இருக்கு. மறுபடியும் ஜென்மம். சுவாமி இப்பெல்லாம் நமக்கு இதெல்லாம் வருமானம், இதெல்லாம் வராம இருக்கணும்னா உய்ய ஒரே வழி உடையவர். வேற எதுவுமே இல்லை. உய்ய ஒரே வழினா அந்த உடையவர் திருவடியை பற்றினோம்னா இது இந்த இந்த நிலையை இந்த வியாக்கியானம் வேண்டாம். வேண்டாம் சுவாமி தோன்றது இல்லையா? மறுபடியும் ஜென்மா. அதனால்தான் இதை தாங்க முடியல. அந்த தாங்க முடியல மரித்த காரணமே மறுபடியும் மொத்த சுத்தத்துக்கு தான் ஆரம்பிக்கிறது. சுவாமி பிராணம் போயிடுச்சு சுவாமி, இனிமே ஒரு ஆனந்தமா இருக்கலாம் சுவாமி. இத்தனை சமப்பட்டு இருந்தார் இந்த இடத்துல, இப்ப பிராணம் போயிடுச்சு ஆனந்தமா இருக்கலாம்னா அடுத்த சூழல் வரப்போறது. அடுத்த சூழலுக்கு இது ஆரம்பிக்கிறது. அதுக்காக தான் மரிச்சிருக்காருன்னு தெரியல. ஆக இது முதல்ல வரும்போது தான் தாங்க முடியாத சமப்படுறா இல்லையா? அதனால் எய்த்தொழிந்தேன். மொய்த்தவன் தீவினையால் வல்லுடல் தரும் மொத்து அதனால் எய்த்தொழிந்தேன். இவன் வெளியே வரும்போது யமகங்கரெல்லாம் நல்லா பாக்குறானா. வெளில வரைச்சு யமகங்க பார்த்துட்டு யாகனா தேகத்தை எடுத்துக்கொண்டு யமபாகங்களை கட்டி இழுக்கப்படுகிறான். யமகெல்லாம் இழுக்கிறான். யாகனா சரீரம்னா நாமெல்லாம் இங்க யாராவது ஒரு அடிபடி படிச்சுன்னா பிராணம் போயிடுமோனும். அங்க அவன் எவ்வளவு அடிச்சாலும் பிராணமே போகாது. போகவே போகாது. ஆனா வலிக்கும், அபாரமா வலிக்கும், அபாரமா வலிக்கும். அந்த மாதிரி அதுதான் யாதனா சரீரம்னு பேரு. அந்த யாதனா சரீரத்துனா அந்த தெரிக்கிறான் இல்லையா? யமபட்டனாலேயே இழுத்து பார்க்கப்படுகிறான். யமபட்டணத்திலே வழியா போகும்போது உக்ரமான பார்வை பார்க்கிறவடைய சமப்படுறேன். யாதனா சரீரம் 1 2 இல்ல, 1000 சரீரம். எத்தனையோ ஜன்மா எடுத்திருப்போம்னா 1000 சரீரம் இருக்கணும். இதை கேள்விப்பட்டு மறுபடியும் அதற்குள்ள நுழையறதுக்கு பயப்படுறான். ஓ இந்த மாதிரி வருது போட்டிருக்கு, இந்த மாதிரி வருது போட்டிருக்குன்னு பயப்படுறானோ. ஜகத்திலே இந்த எப்படி பயப்படுறான்னு பாருங்க. அது ஒரு திட்டாந்தம் இருக்காரு. ஜலம் இருக்கணும். ஜலத்துல சந்திர பிம்பத்தை பாக்குறோமோ. ஒரு தண்ணி இருக்கு, ஒரு பெரிய அண்டால தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணி சந்திரத்துடைய பிம்பம் வந்து இருக்கு. பிம்பத்தை பார்த்துட்டே இருக்கும். பிம்பத்தை பாருங்க. அந்த தண்ணி கொஞ்சம் அப்படி நம்ம கையால் அப்படி தட்டின்னு வச்சுக்க, உடனே என்ன ஆகும்? அந்த சந்திர பிம்பம் அப்படியே ஆடிண்டே இருக்குமோனோ. அதை போலதான் இவன் ஆடுறானா. இவன் இருக்கு அதை போல இவன் ஆடிட்டு இருக்கான். எனது ஜன்மம் ஜரா மரணம் இது இத்தனையும் ஆடிட்டு இருக்கான. இவன் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கானோ. அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சே சுவாமி சுவாமி நான் அடுத்த ஜன்மால ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள மூப்பு வந்துடுறது. மூப்பு பண்ணா என்னது? வயசான தன்மை. வயசான தன்மை வந்துட்டாலே உனக்கு பயம் வந்துடுறது. ஏன்னா இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்கணுமே. அது பிள்ளையாவது எதிர்பார்க்கணும், இல்லது மாட்டு பொண்ணையாவது எதிர்பார்க்கணும், இல்ல மனைவியாவது இருக்கணும். மனைவியே இல்லைன்னா புள்ள மாட்டு பொண்ணுதான் இல்லையா? பிள்ளையே இல்ல சுவாமி எனக்கு மாப்பிள்ளை தான் இருக்குன்னா மாப்பிள்ளை எதிர்பார்க்கணும். ஒண்ணுமே இல்லை சுவாமி சந்ததியே இல்லைன்னா யாராவது ஒருத்தர் பந்துக்களை எதிர்பார்க்கணுமானோ. எதிர்பார்த்தாலும் ஆனா ரெண்டாவது என்னன்னா அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு வியாதி வரலன்னு வச்சுக்கோங்க. வியாதி வந்துடுமோன்னு ஒரு பயத்தாலேயே வியாதி வந்துடும். நிறைய யோசனை பண்ணின்றதால இந்த சர்க்கரை வியாதின்னு சொல்றா பாருங்க. அது சர்க்கரையால மட்டும் வர்றது கிடையாது. ஆலோசனை எப்ப பாரு யோசனை. அவன் அதை பண்ணாலே, இவா இதை பண்ணாலேன்னு. அந்த மாதிரி அந்த ஆழ்வார் அப்படி பேசினாரு, இந்த ஆழ்வார் இப்படி பேசினாரு, இந்த பூர்வாச்சாரியர் இதை சொன்னாரு. வியாதியே வராது, சத்துவகுணம் மட்டுமே வரும். நமக்கு இவா இதை பண்ணாலே அவா அதை பண்ணாலே அப்படின்னு இருக்கிற நல்லா ஏறிண்டே இருக்கும். அது என்ன சுவாமி 200 300 ஏறிண்டே இருக்கும். வந்துடுத்துன்னு வச்சுக்கேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதெல்லாம் இருக்கணும். வியாதி வரப்போதுன்னு நினைச்சாலும் அதுவே பெரிய பயம். இதெல்லாம் இந்த மாதிரி அனாதி காலமே தொடங்கி இப்படி வந்த காலம் பரியந்தம் இது இருக்கு இல்லையா? இனி நம்மால தாங்க முடியாது நினைச்சுட்டான். இனி நம்மாலோட மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மொத்து அதனால் வெற்றி. சுவாமி நீங்க கூட நிறுத்திங்க சுவாமி, நீங்க சொல்ல பயமா தான் இருக்கு. இன்று கண்டுயர்ந்தேன். மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மொத்து அதனால் எய்த்தொழிந்தேன். உலநாள்கள் எல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன். இப்ப ராமானுஜனை கண்டேன், இன்று கண்டுயர்ந்தேன். பொய்த்தவம் போற்றும் பல சமயங்கள் நிலத்தறிய கைத்தம ஞானத்து ராமானுஜன் என்னும் கார்தன்யே. அந்த ராமானுஜர் எப்படி இருக்கிறான்னா பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள். இது திருஷ்டாந்தம் எடுக்கிறார். பொய்த்தவத்துக்கு ஒரு உதாரணம் திருஷ்டாந்தம் எடுக்கிறார். சாஸ்திர விகிதமான தபஸ்ன்றார். சாஸ்திர
விகிதமான தபஸ்ன்றார். சாஸ்திர விகிதமான தபஸ்னா என்னதுன்னா, சாஸ்திரம் சொன்ன தபஸ பண்ணணுமே தவிர வெறுமனே உடம்பை வரி கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தபம் செய்யும் கொள்கையற்றேன். இதே முன்னாடி பார்த்துருக்கோமோ குலசேகர. அந்த மாதிரி உடம்பை வரித்து கொண்டு பண்ணக்கூடிய தபஸ்ல பண்ணி லாபமே இல்லை. குண்டூசில நின்று பண்றது, உடம்பை வருத்தி எலும்பு மட்டும் பண்ணிட்டு இருக்கிறது, அதே மாதிரி ஜலத்துல நின்று பண்ணிட்டு இருக்கிறது, மலை குச்சியில நின்று பண்ணிட்டு இருக்கிறது, அதெல்லாம் பிரயோஜனம். கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன்னு தெரிவிக்கிற இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி சாஸ்திர விகிதமான தபஸ், சாஸ்திரம் சொன்ன தபஸை பண்ணமே தவிர வெறுமனே உடம்பை வருத்தி கொள்கிற தபஸை பண்ணி லாபம் இல்லை. இதுக்கு என்னன்னா, இதுக்கு அஸ்வம் தெரிவிக்கிறா பாருங்க. ராவண பவனத்திலே ராவண சந்நியாசங்கள் எடுத்திருக்காரு. ஒரே நிமிஷம். ராவண சந்நியாசம். ராவணனும் சன்னியாசி தானே. கபட வேஷம் போட்டுன்னு வந்தான. சீத்தையை அபகரிக்கும் போது சன்னியாசி வேஷம் தானே போட்டுன்னு வந்தான். அப்ப அந்த சன்னியாசி வஸ்தியா என்ன தோணுனா, அவன் சன்னியாசி ஆயிடுறேனே, சன்னியாசி ஆகிட்டா இதெல்லாம் கஷ்டம் இல்லைன்னா பார்த்தோம். நன்மைதானே தீமை ஆயிட்டு, தீமைதானே நன்மை ஆயிட்டு பார்த்தோமோனோ. அப்ப இங்க ராவணன் சன்னியாசி வந்தானோ, அந்த சன்னியாசி உத்தேசம் என்ன? அது கபட சன்னியாசி, பிரயோஜனமே. ஏன் ஹனுமானே சன்னியாசி வேஷம் போட்டு வந்தான் முதல்ல ராமன்ட்டு வரைச்ச. அப்புறம் தான் மாச்சுட்டான். இதுக்கு சொல்ல வந்தேன்னு, அப்படி ரன்மாச வேஷம் வந்தானோ அது பிரயோஜனமே இல்லை. அதுக்கு மேல காலநேமி சேரம் அப்படின்னா, காலநேமின்னா சகஸ்ரநாமத்துல வந்து காலநேமி அப்படின்னு வருது இல்லையா? அந்த காலநேமின்னா, இந்த காலநேமி என்பது கம்சனுடைய பூர்வ அவதாரம். கம்சன் இருக்கானோ, கண்ணனுடைய மாமா, அவனுடைய பூர்வ அவதாரம் காலநேமின்னு பேரு. அந்த காலநேமி அசுரனை கொண்டவன் சகஸ்ரநாமத்துல வருது. காலநேமி கிருதாகிருத்தா அப்படின்னு சொல்லி அந்த சகஸ்ரநாமத்தை வரணும். அப்ப காலநேமி அவதாரமான கஞ்சனை கொண்டவனே. ஆக காலநேமி என்ன பிரசித்தமான சரித்திரம். அந்த காலநேமி சரித்திரம் வந்து, அந்த காலநேமியும் ஜபம் பண்ணினான். என்ன ஜபம் பண்ணினான்? காலநேமியும் ஜபம் பண்ணி விதிக்கப்படாத சாஸ்திர வாக்கியங்களை கொண்டு தான் பெயரை வருவதற்காக தம்பத்துக்காக பண்ணிட்டு இருக்கான். சில பேர்லாம் பகவானை சேவிப்பதே தம்பத்துக்காக, காலட்சேபம் போறதே தம்பத்துக்காக. 4 பேரை பார்த்து, ஓ இப்ப காலட்சேபம் போயிட்டே இருக்கார் சுவாமி, தம்பத்துக்காக. விருத்தியா, இது மனவாளமும் தெரிவிக்கிறார். விருத்தியா பசு நரபு ஸ்தௌ வைத்திரி சோபி சித்தியாசி சித்தி நிகிலாத்ம குணாஸ்ரயம். தம்பத்துக்காக நான் பண்ணேன். இதெல்லாம் அவர் பண்ணல, நாம பண்றதுதான் அவர் சொல்லிட்டு இருக்கார். இது சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சு தம்பத்துக்காக இதை பண்றாடியா? சாஸ்திரம் விதித்ததுன்றதுக்காக பண்ணல. ஆனா கோரமாத தபஸ் பண்ணி அது தாங்களும் தவிக்கிறா, மற்றவரும் தவிக்க வைக்கிறோம். கோரமான தபஸ் பண்ண அந்த தபஸை நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனா இதுக்கு என்னன்னா, யஜ்ஞம் முதலான எல்லாம் தம்பத்துக்காக பண்றாளோ. ஏன்னா சரீரத்தை கிருஷம் பண்ணி கொண்டு பண்ண, வெறுமனே தபஸ் பண்ணணுன்றதுக்காக இல்ல, உடம்ப வர்த்திக்கிறான். இன்னைக்கு நிறைய நடக்கிறது. இதை குத்திக்கிறா, அதை குத்திக்கிறா, இங்க பண்ணிக்கிறா, ஏதோ பண்ணிக்கிறா, குட்டிக்கிறா, அங்க பிரதட்சணம் பண்றா, என்னென்னவோ பண்றா இல்லையா? அது என்ன வந்து வேண்டான்னு சொல்லல. ஆனா பகவானுக்கு அதுல விருப்பம் இருக்கானா? விருப்பம் இல்லை. நம்மை வரித்து கொண்டு பகவான் திருவடியை பத்தணுன்ற ஒரு நிலையை பகவானுக்கு விருப்பமே கிடையாது. என்ன பாருங்க, உடம்பு வருத்த, அதெல்லாம் என்னன்னா அசுர சுபாவம்னு பேரு. அந்த மாதிரி பண்ணிண்டாலே அசுர சுபாவம். இதை ஒரு நாளும் சாஸ்திரம் ஒத்துக்கொண்டது அன்று. எந்த காரியமா இருந்தாலும் சாஸ்திரம் ஒத்துக்கொண்டது வரணும். இதுக்குதான் பாக்கிய குதிரிட்டு மதங்கள் பேரு. இப்ப இங்க என்ன தெரிவிக்கிறேன்னா, மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் ஒத்து அதனால் எய்த்தொழிந்தே உலநாள்கள் எல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் குலச்சமயங்கள். அந்த பொய்த்தவம் என்ன? சாஸ்திரம் சொன்னதை பண்ணாம அவர்கள் தங்கள் விருப்பத்தை போல ஒரு மதத்தை ஏற்றுக் கொண்டு அந்த மதத்துக்கு என்னென்ன, அதான் என்ன பாக்கிய மதம் குதிரிட்டு மதம்னு பேரு. சாஸ்திரத்தை ஒத்துண்டு தப்பா பண்றவா குதிர்ஷ்டி, சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளவாத பாக்கியர்கள். அப்படிப்பட்ட அந்த பொய்த்தவம் போற்றும் புத சமயங்கள் நிறத்தறிய. சாஸ்திரம் விதித்தால்தான் கர்மாவே தவிர சாஸ்திரம் சொன்னதாக இருந்தால் அதை பண்ணியாச்சுன்னா தேவன். இப்ப தேவன் அசுரன்னா யாரு? தேவன் அசுரன். சாஸ்திரம் சொன்னதை பண்ணா தேவன் பேரு, சாஸ்திரம் சொன்னதை பண்ணாம விட்டுனா அவன் அசுரன்னு பேரு. அதான் இது கண்ணனே அங்கதான் தேவாசுர விபாகம், அசுரமான விபாகம் 15ஆம் அத்தியாயம் 16ஆம் அத்தியாயம். 16ஆம் அத்தியாயம் தான் தேவாசுர விபாகம், 15ஆம் அத்தியாயம் புருஷோத்தம வித்தை. இந்த தேவாசுர விபாகம் 2-3 ஸ்லோகம், 2-3 ஸ்லோகம்.
இந்த முதல் ஸ்லோகம் வந்து முதல்ல என்ன பண்றதுன்னு தெரியல ஸ்லோகம். யுத்தம் பண்ணன்னு சொல்லியிருக்கே ஸ்லோகம் வந்துடுத்து அர்ஜுனனுக்கு. ரெண்டாவது ஸ்லோகம் இந்த தேவ கோட்டில சேர்த்தியா அசுர கோட்டில சேர்த்தியா அப்படின்னு கேட்டார். மூன்றாவது ஸ்லோகம் என்னன்னா, இந்த பாவத்தெல்லாம் போகிறதுக்கு வழியே கிடையாது, எப்படி தொலைக்கிறது, நான் எப்படி தொலைக்கிறது, நான் எனக்கு பக்தி யோகம் வேணுமே, என்னவா பண்றது, அது மூணாவது ஸ்லோகம். இந்த மூணாவது ஸ்லோகம் வரும்போது தான் சர்வதன்மான் பரித்தியஜ்ய மாமேகம் அந்த ஸ்லோகத்தை சொன்ன இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அப்ப யாரெல்லாம் சாஸ்திரப்படி பண்றாளோ அவெல்லாம் யாரு? தேவர்கள். சாஸ்திரப்படி பண்ணாதவ யாருன்னா அவெல்லாம் அசுரர்கள் தெரிகிறார். இதற்கு மேற்கொண்டு இன்னும் நிறைய என்னன்னா, பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள், பொய்த்தவம் அப்படிப்பட்ட புலச்சமயங்களை கைத்தமெஞானத்து அவர்கள் நிரசனம் பண்ணார் இல்லையா? எப்படி பண்ணார், என்னமா பண்ணார், அந்தந்த மதங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானாகிய திருவிழேசனம், ஆச்சாரியன் திருவிழேசனம், பாகவதால் திருவடிகளே. இன்னைக்கு நிறைய பார்த்திருக்கோம் நம்ம ஜன்மத்தை பத்தி, மரணத்தை பத்தி. அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு இருக்கவே இருக்கு ராமானுஜர் திருவடி. அந்த திருவடி இருக்கிற பரியந்தம் இதெல்லாம் யாருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுட்டாச்சுன்னா அது கிட்டக்கே போக மாட்டோம். அதுக்காக தான் சொன்னார தவிர உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி தான். சந்தேகம் இல்லை. இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். சாயங்காலம் காலட்சமா ஆச்சரியமான விஷயம், அதுவும் அவதாரிகே ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்க போறார் என்னன்றது அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். அடியேன் தன்யனானே. சுவாமி பாக்கியம். அடியேன் சுவாமி தன்யஸ்ரீ சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜன். சுவாமி ரொம்ப பயமில்லை கிருஷ்ணா, அதுதான் முதல்ல சொல்லிட்டேன்னு. இதெல்லாம் வந்து சாமானிய பட்டவா இருக்கு. நமக்கு அந்த நிலைக்கு வந்தாச்சுன்னா, எனக்கு புரியறதுக்காக சொன்னேன். எனக்கு 4 பேர் அடிக்க வரான்னு யாரோ வந்து சொல்லிட்டா. என்கிட்ட ஒரு 20-30 பேர் உட்கார்ந்து நின்று இருக்கா, நல்ல மல்யுத்தர் நல்ல விட்டு நல்லா இருந்துருக்கா. இப்ப அவ வரான்னு எனக்கு பயம் இருக்குமா? பயம் இருக்கா? வந்தா வந்துட்டு போடுமே, வந்தா அவ தான் அடி வாங்கிட்டு போறா அப்படின்னு தானே எனக்கு எண்ணம் வந்துடும். அதே போல எனக்கு இருக்கு, என்ன இருக்கு? உய்ய ஒரே வடி உடையவர் திருவடி இருக்கு. அந்த திருவடி இருக்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வினைகிட்ட விளைவிச்சாது நிலங்குதா அப்படின்னு எந்த பயமும் பட தேவையில்லை. ஆனா இத சொன்னா தான் இங்கிருந்து போகணும்ன்ற எண்ணமே வரும். அதனாலதான் இதை சொல்லியிருக்கேன். சுவாமி அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதால ஓரளவுக்கு இதுவா இருக்கு சுவாமி. அந்த பூர்ணமா நம்பலாம், பூர்ணமா நம்பலாம். ஏன்னா அவரை தவிர வேற கதி கிடையாது, வேற கதியே கிடையாது. பகவான் கூட நமக்கு எப்ப பண்ணுவார் என்ன பண்ணுவார்னு ஒரு சந்தேகம் தான் இருக்கு. ஆனா இவர் நிச்சயம் பண்ணுவார், நிச்சயம் பண்ணுவார். பண்ணிட்டு இருக்கார். அந்த ராமானுஜன் அந்த அந்த உடையவர் இல்லைன்னு நினைச்சுங்க, அந்த எண்ணம் மட்டும் இல்லைன்னா நீங்க கேட்கறத அப்படியே கேட்ட உடனே அவ்வளவுதான் சுவாமி, அப்படியே ஒரு மாதிரி ஹோப்பே போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பயமா இருக்கு. ஆனா நீங்க சொல்ல மாதிரி கேட்கணும். இதெல்லாம் கேட்டாதான் நமக்கு வந்து நமக்கு இதுல ஒரு வெறுப்பு ஏற்படும். ஓ இப்படி வேண்டாமே, இதுல வந்து உட்கார்ந்து இருக்கோமே, வேண்டாமே. நம்ம என்னமோ ஆனந்தமா இருக்கோம்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. அதான் அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. அப்பப்ப இந்த பயத்தையும் கொஞ்சம் இது பண்ணிக்கணும். ஆமா, நிச்சயமா. அடியன் சுவாமி தன்யவாதம். அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவடி சேவிச்சுக்கிறோம் சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன் ராமானுஜதாசன். பிரமாதம். எங்கேயோ போயிட்டு நீங்க லைஃப் லாங் என்னன்றது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சர்க்கிளே போட்டு கொடுத்தாச்சு. இல்லை என்ன இது உள்ளதான் இது எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு. வெரி குட், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் சின்ன பிராயத்துல இருந்தே தெரிய ஆரம்பிச்சதுனாக்கா வயது தவறி போக மாட்டான். அனாவசியம் ஒரு காம்படிஷன் அது எங்களுக்கு தான் இது அங்கே தான் இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதான் ஃபேக்ட். இதுதான் சாய்ஸ் அப்படின்னு அது தெரியாம தான் வழி தெரியாம பசங்களாம் ஒரு ஆட்டமா ஆடிட்டு இருக்கோம். அதெல்லாம் பகவான் தான் ரசிக்கணும். அதான் அடி தாசன் ஸ்ரீமதி ராமானுஜன்.